ஹை டியர், டுடே டேவ் பார்க்க ஒரு ஷார்ட் பார்க்கலாம். இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அண்ட் டே வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஓகேவா? ஸோ நான் பேசுகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளேபேக் ஸ்பீட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க டியர். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே அழகாக ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறீங்க. அதுவும் கொரியன் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் தான். ஓகே, நீங்கள் கொரியாவில் இருக்கிறீங்க. ஸோ கொரியனில் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, உங்களுக்கு அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ யூனிஃபார்மே அந்த அளவுக்கு அழகாக இருக்கீங்க நீங்கள். அதுவும் இல்லாமல் அப்படியே லைட்டாக கொஞ்சம் பேங்க்ஸ்லாம் முன்னாடி கட் பண்ணியிருக்கீங்க. அதில் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சரி பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணாடி பார்த்துட்டு. அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே நீங்களே உங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கவும் உங்கள் மம்மி பின்னாடி புடனே வந்து அடிக்கிறாங்க. ஏன் மம்மி அடிக்கிறதுன்னு கேட்கவும், ஏய் என்னடி சாப்பிட வர சொன்னா என்ன இவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டு இருக்கிற, சும்மா தலை நீவிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. நீங்களும் வந்துட்டு சும்மா தலை நீவிட்டு இருக்கேண்ணா, நான் எவ்வளோ அழகா இருக்கேன்னு பத்தியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மம்மிக்கு அப்படியே போஸ்ட் கொடுத்து காட்டுறீங்க. அவங்க வந்துட்டு காதை பிடிச்சி அப்படியே திரும்பி இழுத்துட்டு போகிறாங்க கீழே. ஸோ மேலே தான் உங்கள் ரூம், நீங்கள் கீழே அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க காதை பிடிச்சி. ஐயோ விடு 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 அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அப்படியே இழுத்துட்டு போயிட்டு ஒரு டேபிளில் உட்கார வச்சு மம்மி சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஐயோ டைம் ஆச்சு நான் போகிறேன், எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. 11th தானே போகிறேன், உனக்கு என்னடி ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் போகிறீங்க, 11th 12th அந்த மாதிரி இல்லை. ஸோ ஹை ஸ்கூல் போகிறீங்க, ஒரு 2 இயர் வந்து நீங்கள் ஹை ஸ்கூலில் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் இயர் தான் ஹை ஸ்கூல் படிக்கிறீங்க, 11th மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோயோ நேரமாக மட்டும் போகல அப்படின்னா நாளே வந்துட்டு நல்லா போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகலன்னா என்ன பிரச்சனை, நீ சாப்பிட்டு போகணும், யார் வந்துட்டு போவேன்னு சொன்னா, சாப்பிட்டுட்டு போ எங்கே வேணா போ அப்படிங்கிற மாதிரி மம்மி சொல்லவும், அதெல்லாம் இல்லை எனக்கெல்லாம் சாப்பாடு வேணாம் வேணாம் வேணான்ட்டு அப்படியே குதிச்சுட்டு ஓடுறீங்க. ஸோ மம்மி பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து சாப்பாடு வந்துட்டு ஊட்டி விடுறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஐயோ எனக்கு டைம் ஆச்சு, விடு மம்மி அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்கள் டேடி வந்துட்டு வராங்க. ஸோ வந்துட்டு என்னன்னா, அச்சோ என் பொண்ணுக்கு வந்துட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் மம்மி முறைக்கிறாங்க. இவளுக்கு பார்த்தா எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல, சும்மா ஆடிட்டு தெரியறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மம்மி யார் சொன்னா நான் வந்துட்டு சூப்பராக படிப்பே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஓவராக வந்து சீன் போடுற மாதிரி பேசுகிறீங்க. உடனே உங்கள் மம்மி அப்படியா அதை பார்த்தனே போன வாரம் உன்னோட மார்க் ஷீட்டை, என்னடி மார்க் வாங்கியிருக்கிற, ஒரு 3rd 4th ரேங்க் வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, ஃபெயில் ஆயிருக்க ஒரு சப்ஜெக்டில் அப்படின்னு சொல்லவும், ஏன் ஃபெயில் ஆகலை, அதாவது நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஒரு 2 மார்க் தான் கம்மி, ஆனால் அந்த சப்ஜெக்டில் இதுக்கு முன்னாடி 0 மார்க் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ பாருங்க ஒரு 2 மார்க் தான் கம்மி பாஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதையே பெருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா படிக்க மாட்டீங்க, ஆனால் வந்துட்டு படிக்கணும்ட்டு நேரம் பார்த்தாலும் ஸ்கூல் போகிறேன், எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவீங்க. நேரமாகவே ஓடிடுவீங்க, இருக்கவே மாட்டீங்க வீட்டில். அவங்க வந்துட்டு ஏதோ ஒன்று படித்தானா சரி பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அனுப்பிட்டு இருப்பாங்க ஸ்கூலுக்கு. நீங்கள் அப்படியே சாப்பிடாமே அப்படியே பேக்கில் தூக்கிட்டு ஓடுறீங்க. ஸோ லஞ்ச் பேக்காவது எடுத்துகிட்டு போய் தொலை அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஸோ நீங்களும் ஓடி வந்துட்டு அதை ரிட்டன் ஓடி வந்து லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு மம்மி தேங்க்யூ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிஸை கொடுத்துட்டு டேடி பார்த்து ஒரு ஹக் பண்ணிவிட்டு ஓகே டேடி நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ டேடி வந்துட்டு நான் ட்ராப் பண்ணிட்டா செல்லோ அப்படின்னு கேட்குறாங்க. ட்ராப்பா அதெல்லாம் வேணாம், நான் வந்துட்டு அப்படியே அழகாக என்னோட சைக்கிளில் சூப்பராக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ உங்களுக்கு சைக்கிளில் போனால் ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்கள் சைக்கிளோட முன்னாடி கூட இருக்குல்ல, அதில் வந்துட்டு உங்கள் லஞ்ச் பேக்கில் வச்சுட்டு அண்ட் உங்களோட பேக்கையும் மாட்டிட்டு நீங்கள் அப்படியே அழகாக சைக்கிளை வச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஆனால் நேராக ஸ்கூலுக்கு போவீங்கன்னு பார்த்தா ஒரு காலேஜ் வாசல் கிட்ட போயிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் உங்களை தான் பார்க்குறாங்க வியடா, ஏன்னா வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டு அங்கே போய் நிற்கவும் அவங்களாம் என்னடா இது ஸ்கூல் இப்போ நீங்கள் வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கும் அப்படியே அந்த காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு வெளியே ஒரு வாரமாக வந்துட்டு நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. +1 போய் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்து இதே மாதிரி தான், அந்த 1 வீக் தான் நான் ஆயிருக்கும் நீங்கள் +1 போகிறது. அது வந்துட்டு இதே மாதிரி தான், டெய்லி வந்துட்டு அந்த காலேஜில் போயிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க. பார்க்குறப்போ அப்படியே அந்த கேட்டையே பார்த்துட்டு இருப்பீங்களா. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பைக்கில் வந்துட்டு ஒரு பர்சன் வராங்க. ஸோ அந்த பர்சன் வேறு யாரில் டே தான். ஸோ அப்படியே அழகாக வந்துட்டு பிளாக் கலரில் வந்துட்டு ஷர்ட் போட்டுட்டு ஒயிட் கலரில் பேண்ட் போட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் அழகாக ஒயிட் கலர்லேயே வந்து ஒரு சின்ன டை மாதிரி கட்டிக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன கோட் மாதிரி போட்டிருக்காங்க ஒயிட் கலரில், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அது ஃபுல் ஒயிட் கிடையாது, ஒரு மாதிரி சாண்டல் ஒயிட் மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு அழகாக ஒரு கண்ணாடி வேறு போட்டுட்டு அதுவும் ஹேர் வந்துட்டு அப்படியே நல்லா மெஸ்ஸியாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஃபோர்ஹெட் எல்லாம் தெரியிற மாதிரி அப்படியே எடுத்து விட்டுட்டு அவ்வளோ அழகாக வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே பேனு வாய் தந்துட்டு அப்படியே டேவே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்படியே அவங்க வந்துட்டு பைக் வந்துட்டு ஓட்டிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செம ஃபாஸ்ட்டாக சைக்கிள் எடுத்துகிட்டு ரிட்டன் திருப்பி ஸ்கூலுக்கு ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுல, பெல் அடிச்சிடுவாங்க, டைம் ஆகிடும், உள்ள விட மாட்டாங்க. மோஸ்ட்லி நீங்கள் வெளில தான் நிற்பீங்க, அதனால இன்றைக்கி சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க சைக்கிள்லேயே. ஒரு வழியாக நீங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. இதே மாதிரி தான் ஒரு அந்த ஹை ஸ்கூல் முடிக்க வரைக்கும் டெய்லியும் வந்து அந்த மாதிரி 2 வருஷம், ஒரு நாள் 2 நாளில் 2 வருஷம் இதே மாதிரி டெய்லி காலையில் நேரமாக கிளம்பி வந்து அங்கே வாசலில் நிற்குவீங்க, அந்த காலேஜுக்கு வாசலில். ஸோ டே வரதையே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து செம ஃபாஸ்ட்டாக வருவீங்க. ஆனால் காலேஜ் கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருவாங்களா, அதனால ஒரு வேலை ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்ப்பீங்க. பரவாயில்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு
டே வந்துட்டு போகிறப்ப நீங்கள் பார்ப்பீங்க. பட் மார்னிங் டெய்லி பார்த்துருவீங்க. ஈவினிங் வந்துட்டு ஏதோ ஒரு நாளைக்கு தான் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். 2 வருஷமா இதே மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக நீங்கள் ஸ்கூலும் முடிச்சிடுறீங்க. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மம்மி வந்துட்டு நீ எடுத்த மார்க்குக்கு உனக்கு எந்த காலேஜில் நான் சேர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஜஸ்ட் பாஸ் தான் வாங்கியிருப்பீங்க. நீங்களும் வந்துட்டு அது சும்மாலாம் இல்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால கொஞ்சம் ஸ்டடீஸில் அந்தளவுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. அதுவும் வந்துட்டு டேக்காக தான் படிச்சிருப்பீங்க. அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அது ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டியா? நீங்களே யோசிக்கிறீங்க. நான் எடுத்த மார்க்குக்கு என்னை ஒரு குப்பை காலேஜில் கூட சேர்த்த மாட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் என்னை எப்படி சேர்த்துவாங்க? அதுவும் எந்த கிளாஸாக இருக்கும்? அதாவது உங்கள் பேர், அவர் பேர் கூட உங்களுக்கு தெரியாது. அவர் வந்துட்டு எந்த கிளாஸ்க்காக இருக்கும் பார்க்கறதுக்கு? அதாவது கன்ஃபார்மாக தெரியுது அவர் ஸ்டாஃப் அப்படிங்கிறது. எந்த கிளாஸ்க்கு, அதாவது என்ன டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் 12th முடிச்சு மார்க்லாம் வந்துடுது. ஸோ எல்லாத்துலையும் ஜஸ்ட் பாஸ் தான். உங்கள் மம்மி டேடியும் புலம்பிட்டு இருக்காங்க. டேடிக்கு வந்து பிரச்சனை இல்லை, எப்படியாவது படிக்கவே முடியலன்னா கூட பாஸ் ஆகிட்டா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதோ அதில் தான் நான் விடுவேன், போட்டு டம்ப்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் டேடி செல்லம். ஆனால் மம்மிக்கு வந்துட்டு அது இல்லை, படிப்பும் இருக்க வேணும். ஸோ ஜஸ்ட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு அவள் என்ன பண்ணுவா? கொஞ்சமாவது படிச்சிருக்கணும்ல, அட்லீஸ்ட் அவளுக்கு பேருக்கு பின்னாடி போகிறதுக்கு டிகிரியாவது வேணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது சும்மா போட்டு என்ன பண்ணுறது? அவளுக்கு பிடிச்சி படித்தா பரவாயில்ல, அவளுக்கு விருப்பம் இல்லாமல் ஏன் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டேடி சொல்ல, நீங்கள் அப்படி அப்பா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. ஸோ உங்கள் டேடிக்கே ஷாக்கு. என்னம்மா தப்பா எதாவது சொல்கிறேன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன அப்படின்னா நீங்கள் என்ன காலேஜ் சேர்த்துற ஐடியா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு தானே சொல்லலாம், அதை உனக்கு தானடா சொல்ல விருப்பம் இல்லை, அதனால உனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்போ சேர்த்த மாட்டேன். நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, நீ சும்மா இருந்தாலும் ஓகே, இல்லை ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வேறு பக்கம் நீ அந்த மாதிரி போனீங்கனாலும் போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்பா அபச்சாரம் அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, நான் வந்துட்டு கண்டிப்பாக காலேஜ் போவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும் உங்கள் மம்மிக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. ஓகே, எங்கே காலேஜ் போக மாட்டாலோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன், பரவாயில்ல அப்படின்ட்டு இப்போ உடனே நீங்கள் மம்மி செல் ஆகிட்டீங்க. உடனே எங்கள் மம்மி வந்துட்டு என் பொண்ணுன்னா அப்படிதான் வந்துட்டு படிப்பு வருது இல்லையோ, பட் அவள் ட்ரை பண்ணுறாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ சடனாக உங்களை பாராட்ட வேற ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரே ஹாப்பி. சரி ஓகே, நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுங்க, நான் வந்துட்டு போய் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கேட்டு வந்து சொல்கிறியா? யாரை கேட்டு வந்து சொல்கிற? என்ன கேட்டு வந்து சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை இல்லை, கேட்டுட்டு வந்து இல்லை, சர்ச் பண்ணிட்டு வரேன். அதாவது எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் நிறையா காலேஜ் எல்லாம் போய் பார்த்துட்டு அங்கெல்லாம் என்னென்ன மாதிரி கோர்ஸ் இருக்குது, அந்த காலேஜெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓகேவா போகலான்னு உங்கள் டேடி கூப்பிட்றாரு. டேடி நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லைடா காலேஜுக்கெல்லாம் போகணுன்னா பொண்ணுங்களாம் பசங்களாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்கல்ல, அதான் உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லவும், அச்சோ வேணாம் எல்லாம் என் கூட வர முடியுமா என்ன? ஸோ நான் தனியாக இப்போ அழகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் மம்மிக்கு டேடிக்கு பெருமையோ பெருமை, அவங்க பொண்ணு வந்துட்டு இந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்கிறா அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கான காரணம் அது இல்லைங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் டே பார்க்க தானே போகிறீங்க. ஸோ உடனே வந்து திரும்ப இன்றைக்கும் அதே மாதிரி நேரமாக காலேஜுக்கு வந்துட்டு கிளம்பி போகிறீங்க. உங்களுக்கு லீவில் தான் இருப்பீங்க. ஸோ காலேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ காலேஜுக்கு வந்துட்டு கிளம்பி போயிட்டு வெளியே நிற்கிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கலர் ட்ரெஸ்லாம் நிற்கிறீங்க. டேவும் வந்துட்டு வழக்கம் போல் போகிறாரு. பட் இன்றைக்கி உங்களுக்கு திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. உங்களுக்கு நான் ஏதோ பண்ணுது அப்படியே வயிற்றுக்கெல்லாம் பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்குது. அச்சோ இந்த 2 வருஷத்தில் ஒரு நாள் கூட என்னை பார்த்ததில்ல, இன்னைக்கு பார்த்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு நின்றுருக்கீங்க. ஸோ உங்கள் பின்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு வரா. ஸோ அவளும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பக்கத்து கிளாஸு, ஸ்கூல்மேட் தான், பக்கத்து கிளாஸு. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவள் கேட்குறா. நீங்கள் அவளை பார்த்தது ஐயோ இப்போ பெரிய படிப்பாளியாச்சு, இவ கூட போனால் நமக்கு கொஞ்சம் கூட மதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் அவள் ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறா. அவளும் வந்துட்டு இந்த காலேஜ் வந்துட்டு இங்கே சேர போறியான்னு கேட்குறா. நீங்களும் இல்லை நான் அடுத்த மார்க்குக்கெல்லாம் இங்கே சேர்த்துவாங்களா என்ன, ஆனாலும் எனக்கு இங்கே படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு இங்கே பாரு, ஸ்கூலில் எடுத்த மார்க்கெல்லாம் வந்துட்டு அது மட்டுமே வச்சு நம்ம லைஃப்லாம் மாற போகிறது கிடையாது. இங்கே நிறைய ப்ராக்டிக்கலாக இருக்கும், அதாவது ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ வந்துட்டு உனக்கு நிறைய திறமை இருக்கா அதுதான் பார்ப்பாங்க, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறா காலேஜுக்குள்ளே. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் காலேஜை ஃபுல்லாக பேன் பார்த்துட்டு போகிறீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, அவ்வளோ பெரிய கிளாஸ், அவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸு, உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது. வாட்ச்மேனும் கேட்குறாங்க யார் என்ன அப்படிங்கிறது. இப்போ தான் நாங்கள் ஸ்கூல்லாம் முடிச்சிருக்கோம், காலேஜ் வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு காலேஜுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் சேரணும்ல, ஸோ அட்மிஷன் ஆகணும் அப்படிங்கிறக்காக அலோவ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களே வந்துட்டு அலோவ் பண்ணிவிட்டு அந்த மேப் மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்கனால எங்கெங்கே போகிறதுன்னு தெரியாது, ஒரு சின்ன ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்களும் அதை வாங்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்படி பார்த்துட்டு அந்த வாட்ச்மேன் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட நைஸாக போயிட்டு அண்ணா ஒன்று கேட்குதா அப்படின்னு கேட்கவும், சொல்லு பாப்பா, வந்து டெய்லியும் உங்களை தாண்டி தான் ஒருத்தர் போவார், அப்படியே பார்க்க நல்லா வெள்ளையா அழகாக இருப்பார், ஒரு கண்ணாடியை கூட போட்டிருப்பாரு, அவரோட ஹேர் கூட இந்த மாதிரி இருக்கும், இப்படி ஸ்ட்ரைட்டாக நெத்தியெல்லாம் தெரியுற மாதிரி சூப்பராக இருப்பார் நான் பார்க்கறதுக்கே. அவர் வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஏப்பாப்பா இங்கே நிறையா பேர் வந்துட்டு வராங்க, அதாவது நிறையா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நிறையா ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நான் டெய்லி எல்லாரையும் பார்க்குறேன். இப்போ நீ நாளைக்கு வந்து என்கிட்ட பேசினா கூட உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது,
எப்படி நான் அவங்கள வந்துட்டு பார்க்குறது அப்படின்னு கேட்கவும், நான் 2 வருஷமா வந்து அவங்கள பார்க்குறேன் அண்ணா. ப்ளீஸ் அண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், அவருக்கு சுத்தமாவே தெரியல. பாப்பா நீ வந்துட்டு முதல்ல என்ன வேலைக்கு வந்து அத பண்ணு. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், இல்ல தப்பாலாம் நெனச்சுக்காதீங்க. அவங்க வந்துட்டு அ நல்லா சொல்லிக் குடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரிஞ்சா நான் அந்த அதாவது நான் அந்த ஸ்டடீஸ் படிக்கலாம்ல அப்படின்னு சொல்றீங்க. இது என்னடா புதுசா இருக்கு? புடிச்சிருந்தா தான் படிப்பாங்க. ஆனா ஒருத்தங்க நல்லா சொல்லிக் குடுக்குறாங்கங்கிறதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட்ல படிப்பாங்களா என்ன? அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நான் போங்கண்ணா அப்படின்னு சொல்லி நீங்களும் போயிடுறீங்க. அவரு தலையெழுத்து எனக்குன்னு வந்து சேருது பாரு அப்படின்ட்டு அப்படியே காலங்காத்தால இப்படி பண்றாளேன்ட்டு நின்னுட்டுருக்காரு. ஸோ நீங்க மறுபடியும் கம்முன்னு இருக்கல. அந்த பொண்ணு உங்க கூட தான் இருக்கா. எதுக்கு நீ இது மாரி கேட்டு வர அப்படின்னு கேட்குறா. ஐயோ! அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க இன்னொரு பொண்ணுகிட்ட போயிட்டு, இந்த மாரி வந்துட்டு ஒருத்தவங்க வருவாங்கல்ல. ஸோ அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா அவ்ளோ பெரிய அவ்ளோ பெரிய யுனிவர்சிட்டி. ஸோ பெரிய காலேஜ் நெறையா செக்ஷன் இருக்குது. நெறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதனால இப்படி யார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு மாரி கேட்குறீங்க. அவங்களுக்கும் தெரியல. நெறையா ஸ்டாஃப்ஸ் இங்க இருக்காங்கடா. அதெல்லாம் சீனியர் இருக்காங்க. ஸோ நெறைய ஸ்டாஃப் இங்க இருக்காங்கடா. எனக்கும் சரியா தெரியல. நீ யார சொல்றன்னு கூட எனக்கு புரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு செம கடுப்பாகுது. இன்னும் ஒருத்தருக்குமே தெரியல. அவ்ளோ அழகா இருக்கிறாங்க. ஆனா எப்படி யாருக்கும் தெரியாம இருக்கும்? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. ஸோ யோசிச்சுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு ஒரு அதாவது ஒரு பெர்சன் வந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு கேட்குறீங்க. அவங்க கிட்ட போயிட்டு சார் அண்ணா இப்படி ஒரு பெர்சன் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இங்க வேலை தான் செய்றாங்க. அதாவது ஸ்டாஃப் தான், ப்ரொஃபசர் தான். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஒரு வழியா புரிஞ்சுக்கிறாங்க. அது தேதா அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. எது? அந்த டிபார்ட்மெண்ட்டா அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் சுத்தமா வராது. அவரு வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கணக்கு. மேத்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சுத்தமா வராது. ஐயோ கடவுளே! எல்லாத்துலயும் பாஸ் ஆனா கூட மேத்ஸ்ல தானே ஃபெயில் ஆவேன். என்னடா இது எனக்கு வந்த சோதனை. இத்தன நாளா இது இது தெரியாமயே நான் அலைஞ்ச பின்னாடி அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. ஏன்னா 2 வருஷமா அப்படி பின்னாடி சுத்திட்டு இருந்திருப்பீங்க. அதனால வந்துட்டு 2 வருஷம் வேஸ்ட்டா போச்சா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இல்ல அதெல்லாம் போகல. ஆ பரவால்ல, பரவால்ல. மேத்ஸ் தானே மனப்பாடம் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நான் ஜாயின் பண்ண போறேன்ட்டு வீட்ல போய் சொல்றீங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. உனக்கு வந்துட்டு சீட்டே குடுக்க மாட்டாங்கடின்னு உங்க மம்மி சொல்றாங்க. அம்மா டொனேஷன் ஏதாவது குடுத்து சேர்த்து விடுமா ப்ளீஸ்மா நான் வந்துட்டு படிச்சா மேத்ஸ் தான் படிக்கணும்னு இருக்கேன். எனக்கு எது வரலையோ அத தான் நான் வர வச்சுக்கணும். மேத்ஸ்ல ஒரு மேதை ஆக போறேன். அப்படியாங்கிறீங்க. உங்க டாடி வந்துட்டு நீங்க எது பண்ணாலும் உங்கள அப்படியே புகழ்ந்து பேசுறது அந்த மாரி அப்படியே நம்பிருவாரா? ஸோ உங்க டாடி வந்துட்டு அச்சோ! என் பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய டேலண்ட் இருக்கா. அதாவது அவளுக்கு வரலன்னா கூட அத கத்துக்கணும்னு நினைக்கிறாள்ல. எத்தன காசு ஆனாலும் சரி, அந்த காலேஜ் தான் அதாவது அந்த யுனிவர்சிட்டில அந்த டிபார்ட்மெண்ட் தான் என் பாப்பா சேர்த்து விடுவேன் அப்படிங்கிற மாரி அவரும் சொல்றாரு. உங்களுக்கு செம ஹாப்பியா இருக்கு. உங்க மம்மி வந்து தலையிலே அடிச்சுக்கிறாங்க. எங்க போயிட்டு டெய்லி ஏதாவது எல்லா செம்லயும் அரியர் வச்சுட்டு வரப்போறா. அரியர் ஃபீஸ் தனியா கட்டுங்க, டொனேஷன் தனியா கட்டுங்க, காலேஜ் ஃபீஸ் தனியா கட்டுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. உனக்கு என்னடி போச்சு? நான் எது வேணா கட்டுவேன் போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு அட்மிஷன்லாம் போடுறாங்க. ஸோ நீங்களும் அப்படிதான் போறீங்க. அதுக்கடுத்து ஒரு 1 மந்த் கழிச்சு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அட்மிஷன்லாம் போட்டு ஒரு 1 வீக் இல்ல 1 மந்த் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஃப்ரெஷர்க்கெல்லாம். ஸோ நீங்களும் வந்துட்டு போறீங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய காலேஜ். அவ்ளோ அது எப்போ நீங்க பார்க்குறது தான். பட் இருந்தாலும் உள்ள போய் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. உங்களோட கிளாஸ்க்கு போறீங்க. கிளாஸ்க்கு போய் பார்த்தா, அவங்க அதாவது அந்த பக்கத்து கிளாஸ் பொண்ணு இருப்பாள்ல, உங்களோட ஸ்கூல்மேட்டு. அவ தான் அங்க இருக்கா. உங்களுக்கு செம ஹாப்பி. ஐய்யய்யோ! தெரிஞ்ச மூஞ்சி ஒண்ணாவது இருக்கேன்ட்டு. ஏன் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறீங்க. உன்ன எப்படிம்மா இருப்பேன்? ஆ ஆமா நீயும் இதே டிபார்ட்மெண்ட்டான்னு கேட்குறா. ஒரு மாதிரி கேட்குறா. ஏன் நான்லாம் வரக்கூடாதா என்ன இங்க? அப்படின்னு கேட்கவும், இல்லடி உனக்கு தான் கணக்கே வராதுன்னு உங்க கணக்கு டீச்சர்ட்ட என்னால அடி வாங்கிட்டு வெளில நிப்பியே. அதனால தான். அதுவும் இல்லாம இங்க வேற மேத்ஸ் ப்ரொஃபசர் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டாமாப்பா அப்படின்னு சொல்றா. இது ஸ்ட்ரிக்ட்டா? பாக்கறதுக்கு பால் மாரி மூஞ்சி இருக்கு. ஸ்ட்ரிக்ட்ன்னு சொல்ற. அதெல்லாம் இல்ல. அவங்க ஸ்ட்ரிக்ட்டெல்லாம் இல்லப்பா. ரொம்ப ஹம்பிளான நீங்க சொல்றீங்க. அவ வந்துட்டு என்ன தெரியும்? நான் கேள்விப்பட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்துக்கிறா. நீங்களும் அவ பக்கத்துலயே உட்காந்துக்கிறீங்க. ஸோ 2 பேரும் இதே மாரி தான் பேசிட்டே இருக்கிறீங்க. ஜாலியா பேசிட்டு, அதுவும் இல்லாம ஒரு லாஸ்ட் டெஸ்க்ல இந்த மாரி தான் உட்காந்துருப்பீங்க. அவ வந்துட்டு வாதா ஸோ 2 பேரும் இது மாரி நான் பேசிட்டே உட்காந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு ஹவர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. யாராவது ஸோ மதியத்துக்கு மேல தான் மேக்ஸ் போல. வந்துட்டு எப்படா வருவாரு? டெய்லி தூரத்துல இருந்து பார்த்தேன். இன்னைக்கு பக்கத்துல போய் பார்க்கணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்க் இருக்குல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் பெஞ்சில போய் உட்காந்துக்கிறீங்க. அவளும் வந்து பார்க்குறா. நீ கிளாஸ்ல அதாவது ஸ்கூல்லலாம் லாஸ்ட் பெஞ்சில தானே இருப்ப. இன்னைக்கு என்ன காலேஜ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படி கேட்கவும், எனக்கு ஞானோதயம் வந்துருச்சு. நான் வந்துட்டு இனிமேல் நல்லா படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. படிச்சினா சரிதான். ஆனா பார்த்து இந்த சார் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாமா. கையில கிடைச்ச தூக்கி தலையில போட்டுருவாங்க, அடிச்சிடுவாங்கன்னுலாம் சொல்றாங்க சீனியர் அக்காங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறா. அப்ப நல்லா படிப்பா. அவளுக்கே பயமா இருக்குன்னு சொல்றா. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஐயோயோ அடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. அப்படியே வந்துட்டு லஞ்ச் ஹவர்லாம் முடியுது. லஞ்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு ஃப்ரண்ட் டெஸ்க்ல உட்காந்துருக்கீங்க. அதே மாதிரி டேவும் வந்துட்டு வராரு. வரும்போதே வந்து அங்க ஜன்னலே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அழகா, அவ்வளோ ஸ்வீட்டா, அப்படியே ரெட் கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காரு.
அப்படி எப்படி சொல்கிறது, லைட் மெரூன் மாதிரி, ரெட்டும் இல்லாமல் மெரூன் இல்லாமல் ஒரு மாதிரி கலந்துருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அப்படியே செம்மையாக பிடிச்சிருக்கு. தேங்காய் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் வெளில வரும்போது வந்துட்டு கொஞ்சம் ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த கிளாஸ்க்கு உள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாரு. மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா அன்னியன் மாதிரி மூஞ்சி மாறுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பேண்ட் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ எல்லாரும் எழுந்திரிச்சு விஷ் பண்ணுறாங்க. அவரும் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸில் தான் பேசுகிறாரு. என்னடா வாய்ஸில் கோல்டு வாய்ஸில் பேசுகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் திருத்துன்னு முழிக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு கிளாஸ்லாம் வந்துட்டு இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு எல்லாத்து பேரும் கேட்குறாங்க. நீங்களும் வந்துட்டு பயப்பட்டே தான் சொல்கிறீங்க. பார்த்துட்டு ஓ அப்படியா, சரி உட்கார் அப்படிங்கிற மாதிரி உங்களை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு உட்கார் அப்படிங்கிறாரு. ஏன் நான் நல்லா படிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சோ என்ன, முறைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அதுட்டே வந்துட்டு சரி ஓகேன்ட்டு கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட்ஸ் எழுத சொல்லுவாங்கல்ல, அவர் வந்துட்டு நடத்துகிறப்ப நோட்ஸ் எழுதக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓவராக படிக்கணும் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு நடத்த அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தலையில் வந்துட்டு ஏதோ விழற மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பரவுது, ஒரு மாதிரி புகை மாதிரி. நீங்களும் என்னடான்னு பார்க்கறதுக்குள்ள உங்கள் தலையில் டஸ்ட்டை தூக்கி அடிச்சிருப்பாரு. ஸோ தலை ஃபுல்லாக அந்த டஸ்ட், அந்த ஒயிட் கலரில் டஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி தலை வலி எடுத்துருக்கும். ஐயோ என்ன அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு பயங்கரமாக மிரட்டுறாரு. என்ன அறிவில்லையா, நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன், கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், இப்போ கவனிக்காமல் உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உனக்கு வந்துட்டு புரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை சார், நோட் பண்ணி வச்சுக்கலாம் தான், அதுக்கு டைம் தருவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ சரி ஓகே சார், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்கிறாரு. சிட்டிசன் தான் பேசுகிறாரு. நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னடி ஃபஸ்ட்டு நாளே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டானே, ஐயோ எனக்கு ஒரு அசிங்கமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா எல்லோரும் சிரிப்பாங்கல்ல, ஸோ உங்களுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது. இப்படி பண்ணிட்டானே பாவி, இவனை வந்துட்டு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சிரிக்கிறா, நீயும் சிரிக்காத அப்படின்னு சொல்லவும், உன்னை யாரும் எழுத சொன்னா அப்படின்னு சொல்லவும், இல்லடி ஒரு ஆர்வத்தில் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு சாக்பீஸ் தலையிலே வந்து விழுது. அங்கே என்ன பேச்சு உனக்கு, இப்போ தானே சொன்னேன் நோட் பண்ணாதன்னு சொன்னால் உடனே நீ வந்துட்டு கவனிக்காமல் பேசிகிட்டு இருப்பியா, உன்னை எழுத வேணான்னு தான் சொன்னேன், கவனிக்க வேணாம்னு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அது ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸ்லேயே தான் பேசுகிறாரு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஒரே நாளில் வந்துட்டு ஒரே ஹவரில் பயமுறுத்திட்டாரு. ஸோ செம்மையாக பயந்துட்டீங்க. சாரி சார், நான் பேசலை. அப்போ நான் என்ன சும்மா விளையாட்டு சொல்கிறேன்னா, இல்லை என் கண்ணு குருடா, என் காது என்ன செவிடாங்கிறாரு. சரி சார், நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையை பேசி பழகு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாரு. நீங்களும் ஐயோ தெரியாதரமாக இந்த கிளாஸ்க்கு வந்துட்டேனோ, பேசாமல் பக்கத்து கிளாஸில் இருந்துட்டு கூட சைட் அடிச்சுக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட சும்மா போக வர பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு இப்படி மாட்டிட்டேனே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருக்கிறீங்க. ஸோ தேவும் வந்து உங்களுக்கு கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஓகே சீக்கிரமாக நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உட்காந்து அப்படியே மாங்குன்னு எழுதுறீங்க. நீங்கள் எழுதுறதை பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா தலை ஃபுல்லாக சாக்பீஸ், ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் லைட்டாக சாக்பீஸ் அப்படி இருக்குது. ஆனாலும் வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக உட்காந்துட்டு எழுதுற, அதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெளியில் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறீங்க. என்னத்தை இப்படி கவிழ்ந்துட்டு எழுதிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாரு. ஒரு மாதிரி உங்ககிட்ட மட்டும் வேற எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் நடந்துக்கிறாரு. ஆனாலும் கொஞ்சம் பயங்கரமாகவே திட்டுறாரு, அதிகமாகவே திட்டுறாரு. என்னதான் எழுதுறா அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து பார்க்குறாரு. நீங்கன்னா அப்படியே போர்டை பார்க்குறீங்க. அந்த போர்டையே பார்த்துட்டு அப்படியே நோட்டில் எழுதிட்டே இருக்கிறீங்க. அப்படியே கையெழுத்தெல்லாம் அங்கே ஒன்று போகுது, இங்கே ஒன்று போகுது, ஃபார்ம்லாம் மாறி ஸ்டெப்பெல்லாம், அதாவது மற்ற ஏதாவது லெட்டர்னா கூட பரவாயில்ல, மேலே கீழே இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் மேக்ஸ் வந்துட்டு கரெக்டாக லைன் பை லைனாக போகணும் இல்லை. நீங்கள் அங்கேயே பார்த்துட்டு இங்கே எழுதவும் ஒரு மாதிரி மேலே கீழே போகுது. அதுக்கப்புறம் கீழே பார்த்து எழுதுறீங்க. அப்போ வந்துட்டு மேலே கீழே மாற்றி எழுதிட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் தலையிலேயே ஒரு அடி அடிக்கிறாரு. ஐயோ சார் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்குறீங்க. என்ன எழுதிட்டு இருக்க, இப்படி தான் எழுதி போட்டிருக்கேன் நான், இங்கே பாரு பக்கத்தில் அவளோட நோட்டில் எப்படி எழுதிக்கான்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட காட்டுறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு அவ்வளோ அழகாக நீட்டாக எழுதி வச்சிருக்கா. அவள் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அவள் எழுதுவா, நான் தானே ஸ்கூலில் லாஸ்ட்டு, நான் எப்படா எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இது வந்துட்டு டேக்கு காதில் கேட்டுருது. சிரிப்பு வருது, இருந்தாலும் சிரிக்காமல் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சொல்லுங்கள் சார், அவள் தான் வந்துட்டு ஸ்கூல் ஃபஸ்ட் எங்கள் ஸ்கூல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எனக்கே தெரியுது, பார்த்தாவே தெரியுது. அவள் நல்லா படிக்கிற பொண்ணு தான். மேடம் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் வந்துட்டு நல்லா தான் படிப்பேன் சார், நான் சூப்பராக படிப்பேன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, மேடம் எப்படி என்ன படிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுவேன், நான் இந்த ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், அதில் ஃபஸ்ட் இதில் ஃபஸ்ட்டுங்கிறீங்க, படிப்பில் எப்படின்னு கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அதுவா சார், நான் தான் ஸ்கூலில் லாஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு செமையாக சிரிப்பு வருது. இருந்தாலும் வந்துட்டு அப்படி லைட்டாக சிரிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு, தெரியுது உன் லட்சணத்தை பார்த்தாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர்லாம் ஃபுல்லாக கிழிச்சிட்றாரு. நீங்கள் எழுதுறது அத்தனையும் கிழிச்சிட்றாரு. ஃபஸ்ட்டு தான் நோட் பண்ண அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நல்லா எழுதுறதே பெருசுடா, என்னடா ஃபஸ்ட்டு எழுத சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அவர் பின்னாடி திரும்பி அப்படியே சிரிச்சிட்டே போயிட்டு அவரோட சேரில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் மறுபடியும் முதல்லேருந்து மாங்குன்னு எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு பெல் சவுண்ட் கேட்குது. அவாடா
ஹவர் முடிஞ்சு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுறத ஸ்டாப் பண்ணுறீங்க. ஆனால் வந்துட்டு எந்திரிச்சு போன மாதிரி இல்லை, அங்கே தான் உட்காந்துருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க, என்னடா இது போகலையா அப்படிங்கிற மாதிரி. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நீங்கள் அப்படி தான் போகட்டும்னு நினச்சி பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, போவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாரு. சார் உங்கள் பீரியட் முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. என் பீரியட் முடிஞ்சிச்சுன்னு யார் சொன்னா? மதியத்துக்கு மேலே டெய்லியுமே நான் மட்டும்தான் கிளாஸ் எடுப்பேன் அப்படிங்கிறாரு. எது டெய்லியும் நீங்களே கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் நான் தான் மதியத்துக்கு மேலே எப்பவுமே என் கிளாஸ் தான் அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட மட்டும் நல்லா இது மாதிரி அதாவது கோபமாக பேசினாலும் சரி, இல்லை கொஞ்சம் நல்லா ஆன்சர் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட மட்டும் தான் பேசுகிறாரு. மற்றபடி கிளாஸில் வேறு யாரும் அவர்கிட்ட பேசல, அதே மாதிரி அவரே யார்ட்டி பேசல. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனால யாரும் பேச பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஏதாவது பண்ணி மாட்டிக்கிறீங்க, அதனால உங்ககிட்ட பேசுகிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படி இப்படி பேசுகிறீங்க. அப்படியே அந்த கிளாஸ் ஃபுல்லாக எல்லாரும் வந்துட்டு டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஒரு 4 ஹவர், அதாவது மதியத்துக்கு மேலே ஃபுல்லாகவே மேக்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆல்ரெடி தூக்கம் வரும் இல்லையா சாப்பிட்டா. இதில் வந்துட்டு உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் அங்கே நடத்த இங்கே அப்படியே மேடம் சொர்க்கத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க. பேனா எல்லாம் அப்படி கீழே பொத்துன்னு விழுது, நோட்டு ஒரு பக்கம் சரிஞ்சு விழுது. சத்தம் கேட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா நீங்கள் தான் அப்படி தூங்கி அழிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஃபஸ்ட் டெஸ்க்லேயே உட்காந்துட்டு முன்னாடியே அப்படி தூங்கிட்டீங்க. அவருக்கு பார்த்துட்டு சிரிப்பும் வருது, கோபமும் வருது. கிட்ட வந்துட்டு டெஸ்க்கு போட்டு ஒரு தட்டினா இருப்பாருங்க. அப்படியே சமயம் பயந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு எந்திரிக்கிறீங்க. ஓய்யோ என்னாச்சுப்போ அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறீங்க. அவள் பேர் சாரா வந்துட்டு, ஏய் என்னடி பண்ண, தூங்கிட்டு இருக்க, ஓச்சு அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு மாதிரி அஸ்கி வயசில் பேசுகிறா. நீங்களும் வந்துட்டு யோயோ அப்படின்ட்டு அப்படியே தேவையே பார்க்குறீங்க. அவரு செம்மையாக முறைச்சிட்டு நிற்கிறாரு. உங்களுக்கு பயம்னா பயம். அச்சோ இப்போ எதில் அடிக்க போகிறானோ தெரியலையே, நான் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி அடிக்கிறானுங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நோட் ஒன்று கையில் வச்சிருப்பாரு. எடுத்து தலையிலேயே பொத்துன்னு அடிச்சிடறாரு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. ஆன்னு கத்துறீங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் 2 அடி சேர்த்து வச்சுட்டு தூங்குனேன்னு வைய, அவ்வளோதான், டெஸ்க் மேலே ஏறி நிற்கணும், இல்லைன்னா முட்டி போடணும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு எது, என் ஸ்கூலில் கூட அடிமட்டு தான் வாங்க வேண்டாம், இது மாதிரி பனிஷ்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பார்த்துட்டு, ஓகே சார் நான் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டான்னு கேட்குறீங்க. ஓ இப்போ அதுக்கு வேறு உன்னை விடுவாங்களா, மாதிரியே உட்காந்து எழுது அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்துட்டு எழுதுறீங்க. அப்படியே வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடுது. ஸோ கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அவ்வளோதான், காலேஜும் முடிஞ்சிச்சு. நீங்களும் வந்துட்டு கிளம்புறீங்க. கிளம்புறப்ப அப்படியே உங்களுக்கு செம்ம டயர்ட் ஆகுது, கையெல்லாம் வலிக்குது. அவ்வளோ எழுதியிருப்பாரு, அவ்வளோ நீங்களும் எழுதியிருப்பீங்க. ஒன்றுமே முடியல. ஐயோ சாமி எப்படா வீட்டுக்கு போகணுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போகிறீங்க. உங்களால் வந்துட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியல, அந்த என்ட்ரன்ஸ் வேறு ஜாஸ்தியாக. நீங்கள் வேறு பெருமையாக வீட்டில் வந்து சொல்லிட்டு வந்துருப்பீங்க, நான் வந்துட்டு சைக்கிளே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்களா. அதனால வீட்டிலேருந்து யாரும் கூப்பிட்டு போக வர மாட்டாங்க. காலேஜ் பஸ்ஸும் போயிருக்கோம். ஐயோ இந்த சைக்கிளை என்னால் மிதிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி தள்ளிட்டே போகிறீங்க. என்ட்ரன்ஸ் வரைக்கும் தள்ளிட்டு தான் போயிட்டுருக்கீங்க. அப்படி பின்னாடி வந்துட்டு ஒரு வண்டி சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு அந்த வண்டி சவுண்ட் நல்லா தெரியும், ஏன்னா அது வந்துட்டு தேவோடது தான். ஏன்னா 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்கள. ஐயோ இந்த கொடுமைக்காரன்கிட்ட மாட்டிட்டு தான் நான் இப்படி சாவறேன். இவனால தான் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ டயர்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போர்ஷன் எழுதி போட்டிருப்பாரு ஒரே நாளில். உங்களால் முடியல. சரிப்போ இவனை பார்த்து என்ன பிரயோஜனம், நம்ம முதல்ல அப்பாட்ட சொல்லிட்டு வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றணும். ஒரு நாள் தானே ஆச்சு, பரவாயில்ல மாற்றி விட்டுருவாங்க. கொஞ்சம் பணம் கொடுக்க சொல்லி வேறு டிபார்ட்மெண்ட் மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல வந்துட்டு உங்களை தாண்டி தான் டேவும் போகிறாரு. பட்டு உங்களை திரும்பி பார்க்கல. நீங்களும் வந்துட்டு போய் தொடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரே நாளில் வெறுத்துருச்சு. ஸோ நீங்களும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போகிறது. அதுக்கப்புறம் இறக்கம் வர மாதிரி இருந்துச்சு. ரோடு வந்துட்டு கொஞ்சம் டவுனாக இருக்கும்ல, டவுனாக இருக்கிற டைமில் வந்துட்டு ஏறி உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா சைக்கிள் பாட்டுக்கு அது பாட்டுக்கு போகல. அந்த மாதிரி டவுன் ஆகிற இடத்துலலாம் ஏறி உட்காந்துக்கிறது. கொஞ்சம் அப்பாக இருக்கும்ல, மேடு மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் தள்ளிட்டு போகிறது. இப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி. திரும்பி பார்த்தா யாரும் இருக்கிறதில்ல. என்னடா அது, யாரோ ஃபாலோ பண்ண மாதிரியே இருந்துச்சு, யாராவது கடத்திட்டு போயிடுவாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அடைச்சா நம்மள யாரும் கடத்த போகிறா, டெய்லி வர ரோடு தானே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனது வந்துட்டு ஒரே அழுகுதான். என்னால் முடியலை, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஐயோ மதியத்துக்கு மேலே ஃபுல்லாகவே மேக்ஸ் தானாமா, ஐயோ என்னால் முடியலம்மா, என்னை வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி விடுங்கன்னு மாதிரி கெஞ்சிட்டீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு புரியுது அவங்களுக்கும். ஓகே ஏதோ ஒரு ஆர்வ கலரில் போகிறேன்ட்டா, ஆனால் முடியல போல், இதுக்கு மேலே விட்டு எப்படி சொல்கிறது, சரி ஓகே ஒரு நாள் தானே ஆச்சு, காலேஜில் சொல்லி மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மம்மி சொல்கிறாங்க. உங்கள் டேடியும் சரி ஓகே நாளைக்கு வேறு டிபார்ட்மெண்ட் கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் உங்கள் டேடி கூடவே வராங்க. டேவும் வந்துட்டு வர டைம் தான் நீங்களும் போகிறீங்க, உங்கள் டேடி கூட போகிறீங்க. அவர் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு தான் போகிறாரு. பார்க்குறான் பாரு, எப்படி பார்க்குறான் பாரு, எவ்வளோ வேலை கொடுத்தான்ல நேற்று. ஐயோ சாமி எத்தனை அடி அடிச்சிட்டான், இதுக்கு மேலே பார்த்துக்க, இதான் லாஸ்ட் டைம் நீ என்னை பார்க்குறது, நான் வந்துட்டு உன் டிபார்ட்மெண்ட்டே இனிமேல் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு உள்ளே போயிட்டு உங்கள் டேடி வந்துட்டு பேசுகிறாரு. ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு வேறு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் சீட் இல்லை, எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்குது தலையில். உங்கள் டேடி உங்களை பார்த்துட்டு, சரி ஓகே நான் வந்து உனக்கு வேறு ஏதாவது காலேஜில் சேர்த்துக்கிட்டவா, ஏதாவது சீட் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு மனசே இல்லை, இது வேறு காலேஜா, டிபார்ட்மெண்ட்டு மட்டும் எப்படியாவது காலையில் இருந்தாவது மாற்றி விடுங்க டேடி, எனக்கு இதே காலேஜ் தான் வேணுங்கிறீங்க.
அப்படி என்ன உனக்கு அடம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ அதை நான் எப்படி சொல்லுவேன், என் 2 வருஷம் வந்துட்டு வீணா போயிடும் அப்படிங்கிறீங்க. 2 வருஷமா என்ன பேசுற? இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா, சீட் கிடைக்குமான்னு கிடைக்கலன்னா நான் இங்கேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன், இதே டிபார்ட்மெண்ட்லேயே படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுங்க. அவங்களும் கேட்டு கேட்டு பார்க்குறாங்க, பட் நோ சான்ஸ். ஸோ வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட் இல்லை அப்படிங்கிறனால இதுலேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன், நான் இந்த காலேஜ்லேயே படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எப்படியும் மனப்பாடம் பண்ணியாவது பாஸ் பண்ணிருடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே போகிறீங்க. கொஞ்சம் லேட் ஆகிருக்கும், நீங்கள் மேலே ஆஃபீஸ் ரூம்லாம் போயிட்டு வரங்காட்டிக்கும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே நீங்கள் உங்கள் கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. ஓகே நம்ம இப்போவே பயந்து என்ன பிரயோஜனம், மதியம் பயந்துக்கலாம், அவன் மதியம் தானே வருவான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போகிறீங்க. அப்படியுமே ஐ கம் இன் அப்படின்னு கேட்குறீங்க. உள்ளே வந்துட்டு இருக்குது யார் அப்படின்னா நான் உங்களுக்கு பார்த்ததும் ஷாக் ஆகிடுச்சு. இவனா காலையிலேயே வந்துட்டான், இல்லை நான் மதியம் வந்திருக்கேன்னா டைம் பார்க்குறீங்க காலையில் தான். ஸோ அப்படியே டைமும் பார்க்குறீங்க, தேவையும் பார்க்குறீங்க. அவர் அப்படியே சமயம் முறைச்சிட்டு நிற்கிறையோ, முறைக்கிறானே நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நிற்கிறீங்க. என்ன உள்ள வான்னு சொன்னதான் வருவியா அப்படின்னு கத்துறாரு. இல்லை சார் இல்லை சார் வரேன் அப்படின்ட்டு ஓடி போயிட்டு ஃப்ரண்ட் சீட்லேயே உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு திருன்னு முழிக்கிறீங்க. சாராட்டி எங்கடி போனேன்னு கேட்குறா. சாரா உனக்கு தெரியுமா, நான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லி கேட்க போனேன், ஆனால் வேற சீட் இல்லைன்ட்டாங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அடிப்பாவி இதெல்லாம் எப்போ என்கிட்ட சொல்லவே இல்லை, ஒரே நாளில் பயந்துட்டே என்ன அப்படின்னு கேட்குறா. பயந்துட்டுனாவா, எல்லா அடி எனக்கு தானே விழுந்துச்சு, உங்களுக்கு என்னடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவளும் சரி ஓகே அமைதியாக கிளாஸை கவனி, இன்னைக்கு என்னமோ சிடுமுச்சு செம்ம டென்ஷனில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. செம்ம டென்ஷனா, இவன் நார்மலாக வெளியே சிரிச்சுட்டு உள்ள வந்தாவே உள்ள வந்து அடிப்பான், வெளியே முறைச்சிட்டு உள்ள வந்தா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு என்னன்னே புரியல, ஏன்டா என்ன பார்த்து அப்படி முறைக்க அப்படின்னு அப்படியே மாதிரி பார்க்குறீங்க. அப்புறம் திடீர்னு வந்துட்டு ஏதோ நடத்துறாரு, நீங்களும் அதெல்லாம் பார்க்குறீங்க, கவனிக்கிறீங்க தான், ஆனால் முடியலை. எல்லாரும் வந்துட்டு அப்படியே அவரையே பார்க்குறது, அந்த மாதிரி கவனிக்கிறீங்க, கிளாஸை கவனிக்கல. அப்படியே தேவையே பார்க்குறது, அங்கேயே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. ஸோ அவர் எழுதுறத பார்க்குறது, அவர் முடியை பார்க்குறது, அந்த மாதிரி இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கவும் டக்குன்னு உங்களை பார்த்துடுறாரு. ஸோ நீங்கள் அவர் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. டக்குன்னு அப்படியே போர்டை பார்க்கவும் ஓகே இந்த ஈக்குவேஷன் சொல்லு, இந்த ஃபார்முலா சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. எது ஈக்குவேஷனா ஃபார்முலாவா, ஐயோ சாரா ஹெல்ப் பண்ணடி அப்படிங்கிறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு அப்படியே லைட்டாக கையில் எழுதி காட்டுறா. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தான் அடிமக்காச்சே, அவள் ஒரு ஃபார்முலா கையில் எழுதி போடுறா, ஆனால் அது உங்களுக்கு சொல்லக்கூட தெரியல. அதை ஃபார்முலா, அதாவது ஒரு ஃபார்முலானா கரெக்டாக அந்த ஃபார்மேட்டில் சொல்லணும், அதை நீங்கள் நம்பர் மாதிரி வாசிக்கிறீங்க. அந்த ஸ்கொயர்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஒரு மாதிரி வந்துட்டு அந்த A+B இந்த மாதிரி சொல்கிறீங்க, அந்த ஸ்கொயர் எல்லாம் வந்துலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு மாதிரி அவள் பிச்சு பிச்சு சொல்கிறீங்களா. ஸோ அவள் வந்துட்டு ஐயோ போச்சு இன்றைக்கும் உங்களுக்கு அடி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. நீங்கள் அதே மாதிரி தான் அங்கேருந்து ஒரு ஒரு புக்கு இருக்குல்ல கையில், அந்த புக்கை அப்படியே கொண்டு வந்து உங்கள் தலையிலே போடுறாரு. என்ன நீ படிக்கிற, கிளாஸை கவனிக்கல மேடம், வேறு ஏதோ கவனிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐயோ பார்த்துட்டான் போலையே அப்படிங்கிற மாதிரி இப்படியே நெளிஞ்சிட்டே நிற்கிறீங்க. எதுக்கு நெளிகிற, நான் ஃபஸ்ட்டு உங்களை என்ன கேட்டேன், ஃபார்முலா கரெக்டாக சொல்லுன்னு தானே கேட்டேன், கவனிச்சே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சார் கவனிச்சேன் சார், நான் பட் கொஞ்சம் மேக்ஸில் வீக்கு சார், அதனால கொஞ்சம் லேட்டாக பிக்கப் ஆக, ஒரே நாள் நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னதான் அடி வாங்கினாலும் உங்களுக்கு அந்த வாய் மட்டும் போகவே மாட்டேங்குது, கொஞ்சம் அப்படியே பேசிடுறீங்க ஒரு ஃப்ளோவில். மேக்ஸில் வீக் அப்படின்னா நீ வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துருக்கணும். நீங்கள் வந்து அதாவது மேக்ஸ் தான் மேஜர் சப்ஜெக்டாக இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த, அப்போது உனக்கு இங்கே என்ன வேலை, நீ வேற எங்கேயாவது போய் சேர்ந்துக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஏன்னா நீங்கள் காலையில் தானே வேற ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும்னு கேட்டிருப்பீங்க. என்னடா பார்த்த மாதிரியே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. மேடம்க்கு இந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்கலையோ ஒரே நாளில் அப்படின்னு கேட்குறாரு. சார் அப்படி இல்லை சார், அப்புறம் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு இது போறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னடா பார்த்த மாதிரியே கேட்குற அப்படின்னு நினச்சிட்டு இல்லை சார் நான் வந்துட்டு செத்தாலும் சாவனே தவிர இங்கே தான் படிப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படியா, இல்லை யாரோ வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் வேணான்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன், அதனால சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. போச்சு இதையும் பார்த்துட்டானா, அவ்வளோதான் நம்மளை வந்துட்டு இவன் வச்சு செய்கிறான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப யோசிக்காத உட்காந்து எழுதுன்ட்டு அவர் போயிடுறாரு. ஸோ நீங்களும் உட்காந்து எழுதுறீங்க. அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே மேக்ஸ் தான், மதியத்துக்கு மேலேயும் மேக்ஸ் தான், காலையிலையும் மேக்ஸ் தான். உங்களால் சுத்தமாக முடியல, எழுதி இதில் உங்களுக்கு அதாவது எழுத சொல்கிறப்ப எழுதுவீங்க, பட் நடத்திட்டு இருக்கிறப்ப அப்படியே ஃபுல்லாக டிவியே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த டைம்லாம் ஹாப்பியாக இருக்கும், எழுத சொன்னால் மட்டும் கடுப்பாகும். அடுத்து வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டால் தெரியாது, உங்களே திரும்ப திரும்ப கேட்குறாரு. ஏன்னா நீங்களே கவனிக்கிறது இல்லை, மற்ற எல்லாரும் கவனிக்கிறாங்க. மேக்ஸ் மோஸ்ட்லி மேஜராக யார் எடுப்பாங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் படிக்கிற ஸ்டூடெண்ட் எடுப்பாங்க. அதனால எல்லாரும் நல்லா தான் படிச்சுக்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் கொஞ்சம் இல்லை இது தான் வேணும்னு சொல்லி ஓவராக டொனேஷன்லாம் கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இதில் சேர்ந்துருப்பீங்க. அதனால நீங்கள் மட்டும் கொஞ்சம் மக்காக்குறீங்களா, அதனால உங்களையே கேள்வி கேட்குறாரு. உங்களுக்கு ஒன்றுமே முடியல. ஐயோ கடவுளே, இதுக்கு மேலே கேள்வி கேட்டிங்கன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான், கிளாஸும் முடிஞ்சுது, காலேஜும் முடிஞ்சு, அப்படியே கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளில போகிறீங்க, வீட்டுக்கு போயிட்டு புலம்புறீங்க. ஐயோ என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி உங்கள் டேடி இருந்துட்டு அதுதான் வேறு காலேஜ் சேர்த்தி விடுறேன்னு சொன்னேன்ல, கேட்டியா நீ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா
முடியல அப்படிங்கிறத விட முடியாதது வந்துட்டு முடியும்னு நினச்சி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ பேசிட்டு போறீங்க. உங்கள் மம்மி பார்க்குறாங்க. ஐயோ என் பிள்ளை இப்படி பைத்தியம் ஆயிட்டாலே ஒரே நாளில் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் டேடி வந்துட்டு இல்லை இல்லை அவள் படிச்சுக்குவா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அவள் வந்துட்டு கொஞ்சம் படிப்பில் வீக்கு தானே, சடனாக அவளுக்கு இந்த அளவுக்கு படிக்க சொல்லவும் கஷ்டமாக இருக்கும் போல், அதுவும் இல்லாமல் அந்த கிளாஸில் எல்லாம் நல்லா படிக்கிற பசங்க தான் இருப்பாங்க. ஸோ டக்குன்னு எல்லாருக்கும் புரியறது வந்துட்டு இவளுக்கு 4 வாட்டி நடத்தினா தான் புரியும். மேபி நடத்திருப்பாங்க, டியூஷன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சரி ஓகே பண்ணுங்க, அதையாவது பண்ணுங்க, வேற வழியில பாஸ் ஆகி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே ஒரு செம் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு விட்டுறாங்க. இதே மாதிரி தான் டெய்லியும் உங்களுக்கு ஒரே ரணகாலமா போகும் கிளாஸ், அடி வாங்குறது திட்டு வாங்குறது, அதுக்கப்புறமா வெளில போய் நிற்கிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் வருது. அந்த கிளாஸ்லேயே நீங்கள் மட்டும்தான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு. எந்த சப்ஜெக்டும் ஒழுங்காக படிக்க மாட்டீங்க, மேக்ஸிமம் சுத்தமாக படிக்க மாட்டீங்க, அடி வாங்குறது திட்டு வாங்குறது, வெளில போய் நிற்கிறது, அதுக்கப்புறமா பிரின்சிபல் ரூமுக்கு போகிறதுன்னு இப்படியே தான் உங்களுக்கு ஒரு வந்துட்டு அந்த ஒரு செம்மே போயிருக்கும். செம்மு முடியுது, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட் வருது, உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே அவங்ககிட்ட தாங்க மாட்டோம், காலேஜே மாற்றிடலாம் மறுபடியும், இல்லைன்னா இந்த வருஷம் அப்படியே விட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வேறு காலேஜில் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறீங்க. ஏன்னா டெய்லி நல்லா அடி விழுதில்ல, அது இல்லாமல் ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா எழுதல, கண்டிப்பாக வந்துட்டு ஃபெயில் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. மற்ற சப்ஜெக்ட்லலாம் பார்டர் பாஸ், ஓகேவா, பார்டர் லெவலில் பாஸ் ஆகிப்பீங்க. அதனால் ஃபுல்லாக ஃபெயிலு, கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் கூட வந்திருக்காது, அந்த அளவுக்கு எழுதிருப்பீங்க, அவ்வளோ மோசமாக இருக்கும். அவரும் வந்துட்டு பேப்பர்லாம் கொடுக்குறாரு. ஸோ செம்ம காண்டு தான் வராரு. வரும்போதே வந்துட்டு அப்படி உங்களுக்கு தான் செம்மையாக முறைச்சிட்டு வராரு. எப்படி இருக்கும் அதுவும் வந்துட்டு எப்படின்னா, ஒரு சாண்டில் கலர் மாதிரி இருக்குது, ஒரு ஓகேவா, சிமெண்ட் கலர் சாண்டில் கலர் கலந்த மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஸோ ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்காரு, கோட் மாதிரி இல்லை ஷர்ட்டு, அதுக்கப்புறமா சாண்ட் கலர் பேண்ட் அது மாதிரி போட்டிருக்காரு. பார்க்கறதுக்கு என்னமோ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் அவரோட ஃபேஸ் வந்துட்டு அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அப்படி முறைக்கிறாரு ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க்கே ஆயிடுச்சு. என்னடா இப்படி முறைக்கிறானே, இத்தனை நாள் முறைக்காத அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஓகே இன்னைக்கு நான் முடிஞ்ச அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்கீங்க. ஸோ எல்லாரும் பேப்பர் கொடுத்துட்றாங்க, எல்லாரும் நல்லா தான் மார்க் வாங்கியிருக்காங்க, எல்லாருமே ஆஸ் யூஷுவல் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், ஓகேவா. எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அபவ் 80 90 அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் மட்டும் தான் 10 மார்க்கு, அந்த 10 மார்க் கூட பாவம் போச்சாதுன்னு போட்டிருப்பாரு. உங்ககிட்ட வந்துட்டு பேப்பரை அப்படியே கொடுக்குறாரு. பட் திட்டலாம் எதுவும் இல்லை, முறைக்க மட்டும் தான் செய்கிறாரு. நீங்களும் திட்டுவானா அடிப்பானான்னு பார்க்குறீங்க, எதுவுமே இல்லை. பேப்பர் கொடுத்துட்டு நீ கேபின் வந்து மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறாரு. போச்சு இங்கே நல்லா அடிப்பான், அங்கே போனால் அவ்வளோதான், குச்சி வச்சிருப்பானோ என்னமோ அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறீங்க. செமையாக பயமாக இருக்குது. ஸோ லஞ்ச் ஹவர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கேபின் போயிட்டு சார் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றப்பே செமையாக டேரக்டாக கூப்பிட்றாரு. நீங்களும் வந்துட்டு பயந்துட்டு சார் 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 நான் அடுத்த செம்மும் நல்லா படிச்சிடறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நான் தான் கேட்டேனா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ வந்துட்டு அது எப்படி ஒரு 10 மார்க் கூட நீ ஒரு சுயமாக 10 மார்க் கூட வாங்க, அந்த 10 மார்க்கு நான் பாவம் போச்சாதுன்னு போட்டிருக்கேன், என்ன நீ படிக்கிற, ஆனால் பார்க்குறப்பெல்லாம் உட்காந்து எழுதிட்டே இருக்கிற, என்னதான் பண்ணுற நீ, நடத்துகிறப்ப கவனிக்கிட்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கவனிக்கிற சார் அப்படிங்கிறீங்க, எதை அப்படின்னு கேட்குறாரு. சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, சப்ஜெக்டை கவனிக்கிறேன், நீ என்ன கவனிக்கிறியான்னு கேட்குறாரு. சார் உங்களை தான் சார் கவனிக்கிறேன்னு சொல்கிறீங்க, எதை அப்படின்னு கேட்கவும், சார் நீங்கள் சொல்கிறத கவனிக்கிறேன்னு சொன்ன சார், ஏன் சார் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்கவும் அவருக்கு சிரிப்பு வருது. இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காட்டிக்கூடாதுல, அவர் ஸ்டாஃப், ஓகேவா. ஸோ ஒரு ப்ரொஃபஸர், அதனால வந்து சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மாதிரி கோல்டாகவே தான் உங்ககிட்ட பேசுகிறாரு. பயங்கரமாக பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இப்படி கிட்டத்தட்ட கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அது எப்படி வந்து ஒரு சப்ஜெக்டில் கூடவா, அதாவது மற்ற சப்ஜெக்டில் பார்டர் பாஸ் வாங்கினா, அது என் சப்ஜெக்டில் ஒரு 10 மார்க் கூட நீ சுயமாக எடுக்கக்கூடாதா, ஒரு சம்ம நீ போட்டுருந்தா கூட 20 மார்க் வந்திருக்குமே, ஒரே ஒரு சம்ம நீ மனப்பாடம் பண்ணி கூட போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா அந்தளவுக்கு கோவம் வருது. நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அவர் தான் ஹெச்ஓடி கிட்ட வந்துட்டு பதில் சொல்லணும், அந்த பிரின்சிபல் கிட்ட எல்லாம் பதில் சொல்லணும். அந்த கடுப்பில் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு சார் நான் தான் சொல்கிறேன் நான் மேக்ஸில் வீக் அப்படின்னு, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் செம்மில் நல்லா பாஸ் ஆகிடுவேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பேச பேச ஓடிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் பயம் தாங்க முடியாமல் ஓடிட்டீங்க. ஸோ பேச பேச ஓடுறாப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சிரிச்சிட்டே உட்காந்துக்கிறாரு. அந்தளவுக்கு கோவம் இல்லை, ஆனாலும் உங்ககிட்ட வந்துட்டு செம்மையாக கோவப்படுற மாதிரி தான் காட்டிக்குவார். ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் வந்துட்டு ஐயோ சாமி தப்பிச்சுண்டா அப்பா, எப்படியாவது அடுத்த செம்மில் பாஸ் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே போகிறீங்க. போய்ட்டு கிளாஸில் உட்காந்துக்கிறீங்க. அடுத்த கிளாஸ் ஆகுது, கிளாஸ் முடியுது. ஈவினிங் வீட்டுக்கு போனதோ, என்னம்மா ஆச்சு, மார்க் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துலேயும் பாஸுமா, இந்த மேக்ஸ் தவிர அப்படின்னு சொல்கிறீங்க. எது, அதுதானே மெயினாக, அதாவது மேஜர் அதுதானே உனக்கு, அதுலேயே ஃபெயிலா, என்ன பண்ணுறது இப்போ நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா என்னால் முடியல, சுத்தமாக முடியல, ஒன்று கூட புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வர மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. அவங்க ஒரு தடவை சொன்னாங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது, பட் அங்கே இருக்கிற யாருக்குமே டவுட் வர மாட்டேங்குது. ஒரு தடவை சும்மா அவங்க சொல்கிறப்பே புரிஞ்சுக்கிறாங்க, போர்டு கூட பார்க்குறதில்ல, அப்படியே பார்க்காமே அவங்க வந்துட்டு மேக்ஸில் போடுறாங்க. ஆனால் எனக்கு பார்த்து எழுதுனா கூட தப்பு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்களா. அதனால உங்களுடைய அடி வந்துட்டு சரி ஓகே நான் டியூஷன் மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
டியூஷன் வேறையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை உனக்கு ஓகேனா அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லவும், ஓகேப்பா அரேஞ்ச் பண்ணுங்கப்பா, நான் வந்துட்டு நான் தானே போய் மாட்டினேன், படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண சொல்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு ஓகேன்ட்டு ஒரு டியூஷன் சென்டரில் வந்துட்டு சேர்த்து விடுறாங்க. எல்லோரும் ஸ்கூலுக்கு டியூஷன் போவாங்க, நான் மட்டும் காலேஜுக்கு டியூஷன் போகிறேன், எல்லாம் என் நேரம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினச்சிட்டே போகிறீங்க. ஸோ அந்த டியூஷனுக்கு போகிறீங்க, அங்கே வந்துட்டு ஒரு 2 3 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. நீங்கள் உங்களோட 4வது பேர் ஓகேவா, உங்களை சேர்த்தா 4வது பேர் ஓகேன்ட்டு போய் உட்காடுறீங்க. அங்கே வந்துட்டு ஸ்டாஃப், அதாவது ஒருத்தவங்களோட வீடு தான், அந்த ஸ்டாஃபோட வீடு தான் அந்த டியூஷன் வந்துட்டு வீட்டில் தான் எடுக்கிறாங்க. உங்கள் டேடி வந்துட்டு கொண்டு போய் சேர்த்து விட்டுருப்பாரா, நீங்களும் வந்துட்டு ஓகேப்பா நான் படித்து முடிச்சுட்டு நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அந்த பொண்ணுங்களாம் வந்துட்டு அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க. அக்கா அக்கான்னு கூப்பிடாதீங்க, நானும் உங்களோட கிளாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நாங்கள்லாம் ஸ்கூல் போகிறோம், நீங்கள் காலேஜ் போகிறீங்களேன்னு சொல்கிறாங்க. ஐயோ அசிங்கப்படுத்துகிறாங்களே, நீங்கள் ஸ்கூல் போகிறீங்களா, அப்போ இதெல்லாம் காலேஜ் போகிற பிள்ளைங்க இல்லையா, அடா பாப்பா என்னை ஏமாத்திக்க கொண்டு வந்து விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உங்கள் டேடிக்கு அப்படி கால் பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அப்படி இல்லைடா செல்லம், அதாவது உனக்கு கிளாஸ் எடுக்கிற சார் இருக்கிறாருல, அவர் வந்துட்டு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். ஆமாம், அவர் வந்துட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாரா. ஸோ காலேஜ் ப்ரொஃபஸர் தானே, அதனால் கணக்கு தெரியும்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டேன், நல்லா சொல்லி கொடுப்பாங்கம்மா கற்றுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. அந்த பொண்ணுங்க கூட, ஸ்கூல் பொண்ணுங்க கூட உட்காரத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு தனியாக உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதாவது நடக்கிற சவுண்ட் கேட்குது, ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. நீங்களும் பார்க்குறீங்க, யாருன்னு பார்த்தா தேவை உங்களுக்கு அவ்வளோதான், கண்ணெல்லாம் அப்படியே வைடன் ஆயிடுது. ஐயோ இவனா திரும்ப அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. அவருக்கும் ஷாக்கு, நீங்கள் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் நான் சரியாம வந்துட்டு சார் அப்படிங்கிற மாதிரி பேக் தூக்கிட்டு ஓட பார்க்குறீங்க. ஸோ இது இப்போது ஒரு பர்சன் வந்து கால் பண்ணாங்க, அந்த நம்பர் காட்டி, இது உங்கள் அப்பா நம்பரான்னு கேட்குறாரு. ஐயோ ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ மேடம் தானே அது, சரிவா உட்காரு அப்படின்னு சொல்லவும், அவங்களே கீழே உட்காந்துருப்பாங்க, உங்களே வந்துட்டு கீழே தான் உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லை, ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் தனியாக சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பொண்ணுங்களும் படிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக சொல்லி கொடுக்குறப்போ அதுங்களாம் குட்டி பொண்ணுங்க தான் பாவம். ஆனால் உங்களுக்கு வெறியாக ஆகுது, ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது. எங்கடா இதையெல்லாம் பார்க்க தான் நீங்கள் வந்தனா அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு, ஆனால் மண்ணிலே ஏற மாட்டேங்குது. அப்புறம் வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. நீங்களும் ஓகே இதுவா அதுவா அதுவா இதுவான்னு இப்போ வந்துட்டு நீங்கள் நல்லா ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே மேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. அது புரியறதால உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இது வரைக்கும் புரிஞ்சே இருக்காது, பிடிக்கும் பிடிக்காதா, அதனால இப்போ உங்களுக்கு அது அவ்வளோ அழகாக புரியவும், என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இது 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 பண்ணேன், அயோயோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டுங்க, நான் இந்த சம போடுறேன் அந்த சம போடுறேன்ட்டு சும்மா போட்டு போட்டு காட்டுறீங்க. டேக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவ ஒன்றுமே தெரியாது நினச்சா சம்மளம் போட்டு காட்டுறாளே பரவாயில்லையே அப்படின்னா, வேணுனே திமிருக்கு படிக்காமல் தெரிஞ்சிருப்பா போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ நல்லா தான் நீங்கள் வந்துட்டு படிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு இதே மாதிரி தான் டேஸ்லாம் போகுது. ஸ்கூலில் வந்து வீட்டில் வந்துட்டு சாரி காலேஜில் வந்துட்டு அங்கே நடத்துறது, அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு அதை திரும்ப உங்களுக்கு 2 3 டைம் சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரி. ஏன்னா எதுவுமே ஒரு டைம் சொன்னால் புரியாது, ஒரு 2 3 டைம் உங்களுக்கு சொல்லி தரணும். ஸோ அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரியே போயிட்டே இருக்குது. நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சைட் அடிக்கிறது இந்த மாதிரியும் வேலை தன்னால பண்ணுறீங்க. அது இல்லாமல் வீட்டிலேருந்து ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து டேக்கு கொடுக்குறது என்ன, அப்படியே அவ்வளோ செம்ம க்ளோஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி டேக் ஃபுட்லாம் கொண்டு போய் கொடுக்குறீங்களா வீட்டில், அதே மாதிரி அவரும் வந்துட்டு ஏதாவதுனா கொண்டு வந்து கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டிங்க. டேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு அவர் வந்து ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்குவார். நீங்கள் வந்துட்டு அப்படியே செமையாக வலிவீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. பட் அவர் பார்த்தா அமைதியாக இருந்துக்குவீங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் வந்துட்டு சடனாக உங்களோட கிளாஸ்க்கு வெளில ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்றா. அவரை பார்த்தா யார் நீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நான் உன்னோட சீனியர் தான், வெளில வா அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு வெளில போகவும் பலார்னு ஒரு கணத்துலேயே எதுக்கு அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு இங்கே பாரு, அந்த ப்ரொஃபஸர் அதாவது அந்த டே ப்ரொஃபஸர் இருக்கார்ல, ஸோ அவர் பின்னாடி நீ சுற்றுறதை பார்த்த அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறா. நான் எங்கே அவர் பின்னாடி சுற்றுனேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. எதுக்குடி அவர் வீட்டுக்கெல்லாம் போகிற அப்படின்னு கேட்குறா. நான் டியூஷன் போகிறேங்க அப்படின்னு சொல்லவும், டியூஷனா, கலந்த வயசாகுது இப்போ டியூஷன் போறியா நீ, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அப்படி பண்ணாத, அவள் வந்துட்டு என்னோட ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இது வரைக்கும் உங்களுக்கு கோவம் வந்திருக்காது, பட் அவளோட ஆள்னு சொல்கிறது செம கோவம் வந்துருச்சு. அப்படியே செம கோவம் வந்துட்டு கை வாங்கிட்டு போகிறீங்க. ஆனால் வந்துட்டு சாரா வந்து கூப்பிட்டு போயிடறா, வா சீனியர் டியாவை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போயிடறா. உங்களுக்கு செமையாக அழுவியாக வருது. நான்டி பண்ணேன், படிக்கதாண்டி போனேன், எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி, அவளை அடித்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு உங்களால் அவளை அடிக்க முடியல, ஏன்னா அவள் சீனியர். மோஸ்ட்லி அங்கே போனீங்க அப்படின்னா புள்ளி பண்ணி விட்டுருவாங்களா, அதனால் பயந்துட்டு அமைதியாக இருக்கீங்க. ரொம்ப நாள் ஆகுது, அதாவது ஒரு 2 வீக் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் டியூஷன் போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணவே கிடையாது. இதே மாதிரி தான் டியூஷன் போகிறதுக்காக ஒரு நாள் வந்துட்டு ஈவினிங் போயிட்டுருக்கீங்க. டே வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, சைக்கிளில் தான் போயிங்க. மோஸ்ட்லி சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவீங்க. சைக்கிளில் போயிட்டுருக்கீங்க. சடனாக வந்துட்டு அவள் தான் குறுக்க வரா. அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, அங்கேயே நிறுத்திட்டு திரும்ப வந்துட்டு அதே மாதிரி அடிக்கிறா. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, திரும்ப அடிச்சிட்டிங்க. ஆனால் வந்துட்டு இப்போ திரும்ப வந்துட்டு அவள்
அதாவது நீங்கள் ஒரு அடி தான் அடிச்சிருப்பீங்க, திருப்ப ஒரு 2 அடி சேர்த்து உங்களை விடுறா, உங்களுக்கு அழுகையே வந்துடுச்சு, அப்படியே பயங்கரமாக அழுதுட்டு ஒரு மாதிரி சேடாகவே இருக்கீங்க. இங்கே பாரு, இன்னைக்கே லாஸ்ட்டு, இன்னைக்கு போறியா, இனிமேல் டியூஷன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீ போயிடுற, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்கள் என்ன சொல்கிறேன்னே தெரியல. நான் படிக்க தானே போகிறேன், எதுக்கு இவ இந்த மாதிரி பண்ணுறா, பெரிய ஆளாமா ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக போயிடுறீங்க. அவகிட்ட எதுவுமே பேச முடியல, ஏன்னா அவள் ரொம்ப பெரிய பொண்ணாக இருக்காள், அதனால உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அதனால நீங்கள் அமைதியாக போயிடுறீங்க. கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது, கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது. அப்படியே கிளாஸில் போயிட்டு உட்காருங்க, அதாவது டே வீட்டில் போயிட்டு கிளாஸ் படிக்கிறதுக்கு உட்காருங்க. ஸோ டே வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுங்க வந்து கேட்குறாங்க, அக்கா என்னாச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி, அழுத்தியான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தனியாக போய் ரொம்பவே தனியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ பால்கனியில் போய் உட்காந்து படிக்கிறேன்ட்டு போகிறீங்க. டேவும் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வராரு, நீங்கள் பால்கனியில் இருக்கிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்ட்டு, ஏன் மேடம் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், சரியில்ல நானே படிச்சுக்கிறேன் இன்னைக்கு, நான் சம்பளம் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கீழே குனிஞ்சிட்டே பேசுகிறீங்க. அவர் வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் கண்ணுலேருந்து தண்ணி கீழே ட்ராப் ஆகிட்டே இருக்கிறது அவர் பார்த்துட்டாரு. அப்படி இப்படி கண்ணத்தை இந்த மாதிரி இப்படி தூக்கி பார்ப்போம்ல ஃபேஸை, சின்ன வந்து இப்படி பிடிச்சி தூக்குவோம்ல, ஸோ அப்படி பார்க்குறாரு. அப்படி கண்ணெல்லாம் அப்படி ஒரு மாதிரி செவந்து இருக்குது, கையில் அரைஞ்ச மாதிரி இருக்குது, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது, செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. உங்களால் வந்துட்டு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. மரியாதையாக சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டவும் நீங்கள் சொல்லிடுறீங்க, இந்த மாதிரி சீனியர் அக்கா தான் உங்ககிட்ட வந்துட்டு டியூஷன் வரது பிடிக்கல, அவங்க வந்துட்டு நீங்கள் அவங்களோட ஆள்னு சொல்லி என்னை அடிச்சிட்டாங்க. எனக்கு தெரியாது சார், நீங்கள் வந்துட்டு அவங்க லவ் பண்ணுறீங்க, அவங்க லவ் பண்ணாங்கன்னு தெரியாது. நான் வந்துட்டு படிக்க தானே வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு ஏச்சும் கோவம் தான் வருது. நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை வேறு பண்ணியிருப்பீங்க. அந்த பொண்ணு அவ்வளோ இதாக வந்து சொல்லிட்டு போகவும், நீங்கள் டே கிட்ட, அதாவது டே வந்து லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. நீங்கள் வந்துட்டு ஓகே ஒரு வேலை லவ் பண்ணுறாங்களோ என்னமோ, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு சீனியர் தானே, ஸோ ஃபைனல் முடிக்க போகிறா, ஒரு வேலை மேரேஜ் பண்ணி போகிறாங்களோ, அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவள் சொல்லி வச்சிருப்பா. நீங்களும் அதெல்லாம் நம்பிட்டு ஒரு மாதிரி ஆல்ரெடி சேடாக தான் இருப்பீங்க. ஆனாலும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு திரும்ப திரும்ப இதையே, நிஜமா எனக்கு வந்துட்டு அவங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரியாது, ஆனாலும் நான் தப்பாலாம் வந்துட்டு இது பண்ணலை, நான் ஜஸ்ட் படிக்க தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. டேக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. நான் வேலை பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை சார் அவங்க சொன்னாங்க, நீங்களும் அவங்கக்கிட்ட ஒரு நாள் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், நான் எல்லாத்துக்கிட்டையும் தான் நல்லா பேசுகிறேன், உனக்கு யார் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா, முதல்ல இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை சார் நான் வந்துட்டு படிக்க தானே வரேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்லவும் அவருக்கு கடுப்பாயிடுச்சு. இப்போ நான் யாரும் லவ் பண்ண கிடையாது, தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிடாரு. நீங்கள் ஒரு மாதிரி இன்னும் எச்சா அழுகையாக வருது. என்ன இப்போ நான் சொல்லிட்டேன், இல்லாத பொல்லாதையா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ படிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளம்புல வீட்டுக்கு. அப்போ வந்துட்டு சார் நான் இனிமேல் வந்து டியூஷன் வரல, இந்த மந்த் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸை கொடுக்குறீங்க. அவர் அதை வாங்கவே இல்லை, வெய் நீயே வெய் அப்படிங்கிறாரு. இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பக்கத்தில் டேபிளுக்குள்ளே அங்கே வச்சுட்டு, நான் அவ்வளோதான் சார் இதுக்கு மேலே டியூஷன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்கு செம்மையாக கடுப்பாகுது. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் அழுதுகிட்டே போகவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, அமைதியாகவே தான் நிற்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் வந்துட்டு காலேஜுக்கு வரும்போது நீங்கள் ஒழுங்காக எப்போவுமே வந்துட்டு ஏதாவது சுட்டித்தனமாக பேசிகிட்டு இருப்பீங்க, கேபினுக்கு ஏதாவது தூக்கிட்டு ஓடுவீங்க, இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்குற அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பீங்களா. ஆனால் இன்றைக்கி ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிறீங்க, டியூஷனும் வரமாட்டேங்கிறதா சொல்லியிருப்பீங்கல்ல, அதனால வந்துட்டு உங்ககிட்ட டியூஷன் வந்துட்டு ஒழுங்காக வந்துரு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஆனாலும் நீங்கள் வர மாதிரி தெரியல, அந்த அன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் டியூஷனும் போயிருக்க மாட்டீங்க, வெயிட் பண்ணி பார்த்துருப்பாரு. உங்கள் டேடி கால் பண்ணியிருப்பாரு, உங்கள் டேடி வந்துட்டு அவள் வரல அப்படிங்கிறப்பா நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே நாளைக்காவது வருவீங்கன்னு பார்த்தா காலேஜுக்கே வரல. அவருக்கு கடுப்பாகுது, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அவளோட ஸ்டடீஸையே ஸ்பாயில் பண்ணிக்கிறா அப்படிங்கிறதுனால அப்படியே டென்ஷனில் தான் இருக்காரு. 2 நாளாக வந்துட்டு பார்த்துருக்க மாட்டார்ல, அப்படியே டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருக்காரு. அடுத்த நாள் வந்துட்டு வேறு வழியில் எத்தனை நாள் லீவ் போட முடியும். ஸோ அடுத்த நாள் காலேஜ் போகிறீங்க, போனீங்கன்னு வந்துட்டு செம்மையாக முறைக்கிறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, சரி நம்மளை முறைச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அதான் அவருக்கால அவ நம்ம டியூஷன் போனால் அவர் முறைக்கிறா, டியூஷன் போகலன்னா இவன் முறைக்கிறான், என்னடா பண்ணுறதுனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு அப்படியே கிளாஸில் போய் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறப்போ சடனாக அவங்கள வந்துட்டு கேபினில் சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு யார் அது அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு தான். உங்களுக்கு பயமாக இருக்குது, சார் கூப்பிட்றாங்களா இல்லை இவளே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டு போய் அடிக்கிறதுக்கு வராளா அப்படிங்கிற மாதிரி பயப்படுறீங்க. இல்லைக்கா நான் வரல, நான் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு கடுப்பாகுது. ஏன்னா டே தான் அவளையே வேணும்னே அனுப்பி உங்களை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாரு. நீங்களும் வந்துட்டு இல்லைக்கா நான் வரல, நான் அப்புறமா வரேன், எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லவும் சார் உனக்கு கையோட கூப்பிட்டு வர சொன்னாங்கன்ட்டு அவள் ஒரு மாதிரி டென்ஷனில் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா உங்களை கூப்பிட்டு வர சொல்லிட்டால, அதுவும் அவளை விட்டு, அதனால கடுப்பில் வந்துட்டு வரா. நீங்களும் வந்து சரி ஓகேட்டு போகிறீங்க, அவள் பின்னாடி தான் போகிறீங்க, கிட்ட கூட போக மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ இப்படி முறைச்சிட்டே வரா. நீங்களும் வந்துட்டு அக்கா நான் எதுவுமே பண்ணலக்கா, நான் டியூஷன் கூட போகலக்கா அப்படின்னு சொல்லவும் அந்த பயம் தான் சரி அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் போனதும் அவள் வந்துட்டு அவளோட கிளாஸுக்கு போகிறதுக்கு பார்க்குறா. பட் டே வந்துட்டு நீயும் இல்லை அப்படின்னு சொல்லவும் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறா. என்ன அப்படின்னா ஓகே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நில்லுன்னு சொல்லிட்டு அவர் நிற்க சொல்லிட்டு உங்களை அப்படியே பக்கத்தில் கூப்பிட்றாரு. நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் போகிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவா உனக்கு ஒரு டவுட்னு சொல்லியிருந்தேல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
நான் எந்த டவுட்டுன்னு சொன்னேன், எனக்கு அது எந்த டவுட்டுமே இல்லையே, நான் தான் இன்னைக்கு தானே கிளாஸ்க்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒரு சம் மாதிரி அவள் முன்னாடியே வேணும்னே தான் போடுறாரு. நீங்களும் வந்துட்டு அது அப்படியே கவனிக்கிறீங்க, கேட்டு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால கவனிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு நல்லா உங்ககிட்ட க்ளோஸாக பேசுறாரு. அவளுக்கு வட்டி செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஆனாலும் நின்று இருக்கா. சார் என்ன எதுக்கு இங்கே சொன்னீங்க, நான் போகிறேன், எனக்கு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறா. இல்லை ஒரு 10 நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் முன்னாடியே ஓகே மேடம் வந்துட்டு நல்லா லீவ் இல்லையா, அதனால இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை வீட்டுக்கெல்லாம் விடுற ஐடியா கிடையாது. நீ வீட்டுக்கு போன அப்படின்னா டியூஷன் வர மாட்டேன்ல, அப்புறம் மறுபடியும் இந்த செம்மில் ஃபெயில் ஆவ, எனக்கு தேவையா, அதனால கிளாஸ் முடிச்சு வெளில வெயிட் பண்ணி நானே கூட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்களும் அப்படியே திருத்துன்னு முழிக்கிறீங்க. சார் நான் தனியாக வந்துடுறேன், நான் என்னோட சைக்கிளில் வரேன் அப்படின்னு சொல்லி, உன் சைக்கிளில் மாடு மாதிரி வருவேன், அதெல்லாம் வேணாம், என்னோட பைக்லேயே வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அவ்வளோதான். அவளும் வந்துட்டு செம கடுப்பில் அப்படி கிளாஸ்க்கு போறா. அவங்கள அப்படியே முறை முறைக்கிறா. நீங்களும் வந்துட்டு சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க, அந்த அக்கா என்ன அடிப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஏதோ அடிப்பாளா, அப்ப அன்னைக்கு அடிச்சாளா அப்படின்னு கேட்குறாரு. நீங்க அன்னைக்கு சொல்லியிருக்க மாட்டீங்க அந்த அவ அடிச்சது, சும்மா இந்த மாதிரி மிரட்டினா தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்ப அன்னைக்கு அவ ஒன்று அடிச்சிருக்காளா அப்படின்னு கேட்குறாரா. நீங்களும் இல்லை சார் அது வந்து இல்லை அடிச்சிருக்கா தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐயோ இது எங்கே போய் முடிய போதும் தெரியல அப்படின்னு பயமா தான் இருக்கு உங்களுக்கு. இருந்தாலும் ஈவினிங் வந்துட்டு இந்த சாரோட கண்ணில் படாமல், அதாவது உங்களுக்கு இப்போது டே மேலே அந்த க்ரஷ் எல்லாம் போயிட்டு 2 வருஷமா அப்படியே ஃபாலோ பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த புள்ள அடிச்ச அடியில் உங்களுக்கு சமயம் பயமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு வேலை இவரு லவ் இது பண்ணுறாரோ அந்த மாதிரி டவுட்டில் ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அதனால வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போயிட்டு பயமாட்டம் தான் இருந்திருக்கும். அந்த க்ரஷ் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு பயம் தான் இருக்கும். எங்கே இவகிட்ட பேசினா திரும்ப வந்துட்டு நம்மக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவள் ரொம்பவே மில்லி மாதிரி பிஹேவ் பண்ணுறாளா, அதனால செமையாக பயந்துருப்பீங்க. இன்னைக்கு வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சதும் இங்கிருந்து சீக்கிரமா போயிடணும். இந்த சார் கண்ணிலையும் படக்கூடாது, அவ கண்ணிலையும் படக்கூடாது, யார் கண்ணில் பட்டாலும் நம்ம தொலைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சாரா கிட்ட சாரா சீக்கிரம் வாடி வா சீக்கிரம் வாடி அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவளுன்ட்டு அறுவரையே புக்கெல்லாம் எடுக்காம கருமமெல்லாம் ஏன் இன்னைக்கு இப்படி ஆசைப்படுற, டெய்லியும் லேட்டாக தானே போவோம் அப்படிங்கிறா. இல்லை சாரா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஓடி போயிட்டு சாரா வந்துட்டு அவளும் உங்கள் மாதிரி சைக்கிள் தான் வருவா. ஸோ பக்கம் உங்கள் 2 பேத்துக்கும், அதனால நீங்கள் சைக்கிளில் வருவீங்க. தூரமாக இருந்தால் பைக்கில் காரில் வருவாங்க. பட் நீங்கள் பக்கம் அப்படிங்கிறத சைக்கிளில் தான் வருவீங்க. 2 பேத்துக்கு சைக்கிள் எடுத்துட்டு ஜாலியாக பிடிக்கும், அதனால வருவீங்க சைக்கிளில். சரி ஓகேன்ட்டு 2 பேர் சைக்கிள் எடுக்க போறீங்க. அங்கே வந்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இன்னைக்கு வந்து எப்படின்னா, சாரா வந்துட்டு உங்களோட சைக்கிளில் வந்து பாரு 2 பேரும் ஒன்றா வந்திருப்பீங்க. அவளோட சைக்கிள் வந்துட்டு பஞ்சர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் 2 பேரும் அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்களா, சாராவும் நீங்களும். டே வந்துட்டு அப்படியே மெயின் என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட நிற்கிறாரு. நீங்கள் அதை பார்க்கல. அப்படி நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். வா வா சாரா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே சைக்கிளில் பிடிக்கிறீங்க, ஏறலாம் அப்படின்னு. டே வந்துட்டு போய் சைக்கிளில் பிடிக்கிறாரு. ஐயோ சார் அப்படின்னு சொல்லவும், எங்கே ஓடுற, உன்னை நான் டியூஷன் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு பக்கத்துலேயே தான் நிற்கிறா. உங்களுக்கு பயமாக இருக்குது. அவள் வந்துட்டு போன அப்படின்னா அவள்தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறா. டேவோ அதை பார்க்குறாரு. ஏய் நீ யார் முதல்ல அவளை வர வேணான்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பெருசாகிடும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயமாக இருக்குல்ல சார், நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏறிங்க. அதாவது சைக்கிள் வந்துட்டு சாராட்ட கொடுத்துட்டு, சாரா நான் டியூஷன் போயிட்டு அப்படியே வந்துடுறேன், நான் பஸ் பிடிச்சி வந்துடுறேன் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிவிட்டு நீங்கள் டே கூட பைக்கில் ஏறிக்கிறீங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஏதாவது பேசி அது வந்துட்டு அந்த பொண்ணு ஏதாவது சண்டை போட்டு டே ஏதாவது கோவப்பட்டு அது காலேஜில் பெரிய இஷ்யூ ஆகி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வேணாம் அப்படிங்கிறத ஒரு ஏறிக்கிறீங்க. அவ்வளோதான். செம்ம டென்ஷன் ஆகுது அவளுக்கு. அவள் அப்படியே பின்னாடியே ஸ்கூட்டியில் வரா. ஸோ ஃபாலோ பண்ணிட்டே வரா. ஒரு பாதி தூரத்தில் வந்துட்டு அந்த காலேஜெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் தூரம் போகும்ல, நார்மலாக ஒரு ரோடு, அங்கே வந்துட்டு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அங்கே வந்து பிளாக் பண்ணிட்டு பயங்கரமாக சண்டை போடுறா. உங்களை வந்துட்டு அப்படியே அடிக்கிறதுக்கு வரா. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிக்கிறேன், அவன் வந்துட்டு என்னோட ஆளுன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசுகிறா. டேக்கு வந்துட்டு பொறுமையாக இருந்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே இழுத்து வச்சு ஒரு அரை அவளுக்கு. அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிடுது. கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிடுது. உங்களுக்கு அப்படியே செம ஷாக்கு. அப்படியே பயந்து போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு பயமாயிடுச்சு. கிட்டத்தட்ட அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. அதுவும் இல்லாமல் அவள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ரூடாக பிஹேவ் பண்ணியிருப்பா உங்ககிட்ட. டே இருக்கிறப்பவே வந்துட்டு அடிக்கிற மாதிரி வருவா. பயங்கரமாக பேட் வேர்ட்லாம் பேசுவா. கிட்ட வார்த்தையில் தப்பு தப்பாக பேசுகிறாளா, அதனால டேக்கு செம டென்ஷன் ஆகிட்டு அப்படியே கண்ணத்துலேயே பொழின்னு ஒன்று விட்டுருப்பாரு. அவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. உடனே அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, சார் நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க, அடுப்பாவி இப்போ தான் நீ ப்ரப்போஸே பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. டே வந்துட்டு இங்கே பாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. முதல்ல வந்துட்டு நீ படிக்கிறியா அதை மட்டும் பாரு, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. நான் வந்துட்டு அடிக்கணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. ஆனால் நீ தப்பாக பேசினல, அவ்வளோ சின்ன பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதான் சார் சொல்கிறேன், அவள் சின்ன பொண்ணு, நீங்கள் வந்துட்டு அவளால் லவ் பண்ண முடியாது. நான் வந்துட்டு பெரிய பொண்ணு சார், நீங்கள் என்ன லவ் பண்ணணும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும், ஆனால் உங்களுக்கு அவளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் பார்க்குறீங்க, அடிப்பாவி என்னடி நீயே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, அவரே ஓகே சொன்ன கூட வேணான்னு சொல்லி வைப்போலே அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு புரியுது. அவள் வந்துட்டு ப்ரப்போஸே இப்போ தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க. டே வந்துட்டு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனால் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. திரும்ப இல்லை எனக்கு, அதாவது நீ பொண்ணு இருந்தாலும் ரொம்ப சைக்கோ மாதிரி யார் பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன கேட்குறா அப்படின்னா, ஓகே இப்போது அவளுக்காக தான் நீங்கள் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நீங்களும் பார்க்குறீங்க, அக்கா அந்த மாதிரி இல்லைக்கா அப்படின்னு சொல்லவும் டே வந்துட்டு பார்க்குறாரு.
திரும்ப திரும்ப அதை கேட்குறா. நீ அவளை லவ் பண்ணுறதானே, அதனால தான் நீ என்ன வேணாம்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேசுகிறா. ஸோ டே வந்துட்டு ஆமாம் அதனால தான் வேணான்னு சொல்கிறேன், புரியுதுல்ல, அப்படியே நீ வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு, இது லவ் பண்ணுறோமா எப்போ இருந்து அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு டே கொஞ்சம் க்ரஷ் தான், லவ் இருந்திருக்கும் இந்த 2 வருஷமா. ஆனால் இந்த செம்மு இந்த மாதிரி எக்ஸாம் இந்த டைம்ல வந்துட்டு ரொம்பவே ஸ்டடியில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, பார்ப்பீங்க, அந்த மாதிரி பேசுவீங்க. பட் ரொம்பவே டீப்பாக எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு ரொம்பவே டீப்பாக இருந்திருக்க மாட்டீங்களா. அதுவும் இல்லாமல் 2 பேரும் ஒரு தடவை கூட ப்ரப்போஸும் பண்ணிக்கிட்டது இல்லையா. சடனாக ஆமான்னு சொல்லவும் உங்களுக்கு ஷாக்கு. ஐயோ இது எப்படி வந்து அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவள் திரும்ப எனக்கு தெரியும் அப்பவே நீ இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க அப்படின்ட்டு, நான் இருவனை பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. அதனால வந்துட்டு இல்லை நீ இந்த மாதிரி பண்ணாத, முதல்ல புரிஞ்சுக்கோ, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுருணும், நீ வந்துட்டு ரொம்பவே இந்த மாதிரி பண்ணாத, நல்லதில்லை, சரியில்லை, நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவோம். படிக்கிற வேலையை மட்டும் பார்க்குற, அது எப்படி அவளை நீ லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதை இதை கேட்குறா. நீங்க வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு, இன்னைக்கு ஏதோ பிரச்சனை பண்ண போறா, எங்க அப்பா எனக்கு கொஞ்ச நேரத்தில் வரப்போறாரு, எனக்கு சரி பிடிவில் போகுது அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. ஸோ அவள் என்ன கேட்குறா அப்படின்னா, அவள் ஒரு 1 மந்த்தாக தானே உனக்கு டியூஷன் கிட்ட, அதாவது உங்ககிட்ட டியூஷன் வந்துட்டு இருக்கா. ஆனால் நான் உன்னை 6 மந்த்தாக லவ் பண்ணிட்டு இருக்க தெரியுமா. எப்படி பார்த்தாலும் நான் தான் உன்னை அதிகமாக லவ் பண்ணிக்கிறேன், உன்னால் நான் தான் வந்துட்டு சஃபர் ஆவேன், ஏன்னா உன்னோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு எனக்கு நிறையாவே இருக்குது, உன்னை பற்றின ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி அவள் சொல்லிட்டே இருக்கா. 6 மாதம் 6 மாதம் அப்படிங்கிற ஏதோ ஒரு 6 7 வருஷம் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் பார்க்குறீங்க, அடியே கிட்டத்தட்ட நான் 2 1/2 வருஷமா அவனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து லவ் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் வெளியே சொல்லலை, இந்த மாதிரி நினச்சிட்டே இருக்கிறீங்க. அவள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறான்னா, நான் தான் வந்து 6 மாதமா லவ் பண்ணியிருக்கேன், உனக்காக நான் வந்துட்டு என்ன வேணா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டே இருக்கிறா. ஸோ உடனே வந்து அவர் என்ன கேட்குறேன்னா, என்ன வேணா பண்ணுவியான்னு கேட்குறாரு. என்ன வேணா பண்ணுவேன் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லவும், சரி ஓகே, ஃபஸ்ட்டு நீ எனக்காக என்ன பண்ணுவேன். நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஆனால் நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கவும், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நான் வந்துட்டு நீ எது சொன்னாலும் கேட்பேன், நான் உனக்காக என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறா. குறிப்பிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. இல்லை குறிப்பிட்டு சொல்லு, ஏதாவது ஒரு விஷயம். இது வரைக்கும் ஓகே 6 மாதம் ஓகே, இவன் வந்துட்டு 1 மந்த் தான் எனக்கு தெரியும் நீ சொல்கிற, ஆனால் 6 மாதம் நீ என்ன லவ் பண்ணியிருக்க, எனக்காக நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. ஸோ 6 மந்த்து நான் வந்துட்டு நான் வந்து அதான் நான் வந்து எப்பவுமே உங்ககிட்ட நல்லா தானே பேசுவேன், நீங்கள் தான் என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை நாள் வந்து பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் உங்களோட கிளாஸ் இல்லைனாலுமே வந்து தேடி வருவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு டே கிடையாது, பட் இருந்தாலுமே இப்போ அடிக்கடி அதாவது வாரத்தில் ஒரு நாள் எப்படியாவது போய் பார்க்கணும் அப்படிங்கனால வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டேக்கிட்ட போயிட்டு பேசுறது, ஏதாவது கான்வர்சேஷனுமே அப்படியே ட்ரை பண்ணுறது, இது மாதிரி பண்ணுவா. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோதானே உன்னோட லவ் அப்படின்னு கேட்குறாரு. என்ன இப்படி சொல்கிற, 6 மாதம்ப்பா 6 மாதம் அப்படின்னு சொல்லவும், அவன் என்ன 2 1/2 வருஷமா லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஷாக்கா. ஐயோ என்னது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவளும் அப்படியே ஷாக்காக பார்க்குறா. 2 1/2 வருஷமாவா, அவள் இந்த காலேஜ் வந்து 6 மாதம் தானே ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அது இல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர், சரி ஓகே நீ சொல்லு, நீ வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட், அதாவது நீ சுத்தமாக படிக்க மாட்டேன்னு வை, உனக்கு ஒரு சுத்தமாக வரவே வராத ஒரு விஷயம், ஆனால் அந்த இடத்துல நான் இருக்கேன்னு வையேன், நீ என்ன பண்ணுவ. நீ வந்துட்டு உன்னோட கரியர் அப்படிங்கிற மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயம் வேற ஒன்று ஓகே, உனக்கு இந்த சாங்லாம் பாடுறது இந்த மாதிரி விஷயம் பிடிச்சிருக்குன்னு வையேன், ஆனால் நான் இதே ஃபீல்டில் இருக்கேன், நான் வந்துட்டு ஒரு மேக்ஸ் டீச்சர் ஓகே, மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கேன், நீ என்ன பண்ணியிருப்ப, நீ உன்னோட கரியரை சூஸ் பண்ணுவியா, என்ன சூஸ் பண்ணுவியான்னு கேட்குறாரு. அவள் வந்துட்டு யோசிக்காம, நீ வந்துட்டு என்னோட லைஃப் தான், ஆனால் என்னோட கரியர் எனக்கு முக்கியம் இல்லை, ஸோ நான் வந்துட்டு என்னோட கரியரை சூஸ் பண்ணுவேன், ஆனாலும் உன்னை வந்துட்டு எப்பவுமே லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே நீ வந்துட்டு உன்னோட கரியரை சூஸ் பண்ணுவேன், ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா, அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் பிடிக்கும், அவள் இவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்கா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்கிறாரு. உங்களுக்கே ஷாக்காக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்கூல் டைமில் என்னென்ன காம்படிஷன் போயிருப்பீங்க, என்னென்ன ப்ரைஸ் வாங்குவீங்க அதெல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பேன் வச்சுட்டு பார்க்குறா. நீங்களும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே வைடன் பண்ணிட்டு பார்க்குறீங்க, இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே லைனாக சொல்கிறாரு. ஓகே நீ வந்துட்டு வாரம் ஒருக்கா என்னை வந்து பார்ப்பல, நான் அதாவது நான் உன் கிளாஸ் கிடையாது, ஸோ வாரம் ஒருக்கா நீ என்னை வந்துட்டு எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிறத கஷ்டப்பட்டு அந்த புக்கு இந்த புக்கு வாங்கிட்டு வருவேன் கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாட்டே அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஆனால் இவன் என்ன தெரியுமா பண்ணுவா, டெய்லி வருவா. இவ இந்த காலேஜே கிடையாது, 2 வருஷம் ஓகேவா, ஒரு நாள் 2 நாள்ல, 1 மாதம் 2 மாதம் 2 வருஷம் தொடர்ந்து 2 வருஷம் டெய்லி காலையில் ஆனால் இங்கே இருப்பா. வியடா பார்ப்பாங்க, ஆனாலும் அங்கே தான் நிற்பா. நான் வர வரைக்கும் நிற்பா, நான் வந்து உள்ளவே அதாவது நான் கண்டுக்க கூட மாட்டேன், நான் பாட்டுக்கு போயிடுவேன், ஆனாலுமே கூட டெய்லி நிற்பா. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த பொண்ணு ஏன் டெய்லியுமே நிற்கிது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்ச நாள் போக போக தான் அவள் எனக்காக தான் நிற்கிறான்னு புரிய வந்துச்சு.
ஸோ நானும் வந்துட்டு கொஞ்ச நாள் லேட்டாக வர ஆரம்பித்தேன். ஓகேவா, அவள் ஸ்கூல் போயிடணும்ல. ஸோ ஸ்கூல் போகட்டும் அப்படிங்கிறத லேட்டாக வர ஆரம்பித்தேன். நான் ஒரு 9:30க்கு வந்தால் கூட அவள் அங்கே தான் நிற்பா. அவளுக்காகவே நான் டெய்லி லேட்டாக கிளம்புறதை விட்டுட்டு சீக்கிரமாக வர ஆரம்பித்தேன். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறாரு. இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியுது. ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு ரொம்ப லேட்டாக வந்திருப்பார். நீங்கள் ஸ்கூலுக்கு லேட்டாக போயிட்டு போயிட்டு அடி வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு கொஞ்ச நாள் போக போக அவர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்கள் வர டைமுக்கு அவரும் அப்படியே காலேஜுக்குள்ளே வருவார். நீங்களும் பார்த்துட்டு அவர் உள்ளே போனது நீங்களும் போயிடுவீங்க. அப்படியே கிளாஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு போயிடுவீங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணாரா அப்படி மாதிரி அவர் ஒவ்வொரு விஷயம் அவர்கிட்ட சொல்ல சொல்ல உங்களுக்கு அப்படியே கண்ணால கலங்குது. அப்படியே கண்ணால ஒரு மாதிரி டியரி ஐஸோட நின்றுருக்கீங்க. ஸோ சரி, இதெல்லாம் கூட விட அவள் ஏதோ ஒரு இன்ஃபாக்சுவேஷன்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் சாயந்தரமும் வருவா. காலையில் கன்ஃபார்மாக என்னை பார்க்க முடியும், அது அவளுக்கு தெரியும். ஆனால் சாயந்தரம் கன்ஃபார்மாக என்னை பார்க்க முடியுமா அவளுக்கு தெரியாது. ஏன்னா நான் எந்த டைம் போவேன்னு எனக்கே தெரியாது. பட் டெய்லி இருப்பா. நான் டெய்லியுமே அவளை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டெய்லி பார்த்துருக்கீங்களா? நான் எப்போ தானே பார்த்துருக்கேங்க மாதிரி அப்படியே தேவை மாதிரி பார்க்குறீங்க. எப்படி பார்த்துருப்பாருன்னா, நீங்கள் வந்துட்டு வெளில நிற்பீங்கல்ல. ஸோ அவர் வந்து அங்கே உள்ள மேலே பில்டிங்கில் மேலே இருந்திருப்பாரு. ஸோ அந்த இடத்துலேருந்து பார்த்தா அதாவது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நிற்கிறது வந்து தெரியும். அதனால டெய்லியுமே வந்து உங்களை பார்த்துருப்பாரு. அதுவும் ஒரு நாளைக்கு ரொம்ப லேட் ஆனால் கூட உங்களுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுவார். ஆனால் ஒரு நாள் வந்து நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1 மாதம் 2 மாதம் கிடையாது, 2 வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம். ஒரு சின்ன பொண்ணு தான். நான் கூட சின்ன பொண்ணு ஏதோ சும்மா தெரியாமல் பண்ணுறா விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். ஆனால் அவள் ஒரு நாள் வந்துட்டு இந்த ஸ்கூல் டைம்லாம் முடிஞ்சிருக்கும், காலேஜுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உள்ள சுற்றிக்கிட்டு இருந்தா. என்னன்னு பார்த்தா என்னை பற்றி தான் எல்லாத்திட்டையும் கேட்குறா. என்னடான்னு கொஞ்சம் நானும் அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக பார்த்தா. என்னோட டிபார்ட்மெண்ட் கேட்டா. அடுத்த நாள் பார்த்தேன் அப்படின்னா என்னோட கிளாஸில் வந்து உட்காந்துருக்கா. என்னால் நம்பவே முடியல. அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சுத்தமாக படிக்க மாட்டா. எந்த படிப்பு, அதாவது படிப்புலாம் சுத்தமாக வரவே வராது. மேக்ஸ்லாம் சுத்தமாக வராது. எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இத்தனையும் தாண்டி எனக்காக தான் வந்தா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. உங்களுக்கு அழுகையாக வருது. இங்கே பாரு, நீ ஒரு விஷயம் சொன்னல, உன்னோட கரியர் தான் முக்கியம் அப்படின்னு. நான் கண்டிப்பாக தப்பு சொல்ல மாட்டேன். நீ வந்து உன்னோட கரியர் தான் முக்கியம் நீ சூஸ் பண்ணா. ஒருவேளை எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கூட நான் வந்து அதை இல்லை நீ வந்துட்டு உன் கரியர் முக்கியம்னு சொல்லக்கூடாது, நான் தான் முக்கியம்னு சொல்ல மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆனால் நான் அந்த மாதிரி இல்லைனாலுமே அவள் எனக்காக, அதாவது எனக்காக மட்டுமே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா. அவங்க ஃபேமிலியில் கூட ரொம்பவே ரிச் தான். அவளுக்கு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவள் ஸ்போர்ட்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லியிருந்தா. அதாவது ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இதுக்கு தான் நான் போவேன், படிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா. அவளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்காக வந்தா. இந்த காலேஜ் இருந்தா என்னாலே நம்ப முடியல. அவ்வளோ படிக்காத ஒரு பொண்ணு மேக்ஸ் சப்ஜெக்ட் மேஜராக இருக்கிற ஒரு ஐடி, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி எனக்காக வந்தா. டெய்லி வந்துட்டு அது அடி வாங்குவா, திட்டு வாங்குவா. இவ்வளோ டார்ச்சர் நான் உன்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீ என் கூட பேசியிருப்பியா? நீ என்னை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன். கன்ஃபார்ம் எனக்கு தெரியும், கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு என்னை வெறுத்திருக்கும். ஆனால் அவள் என்னை வெறுக்கவும் இல்லை. இத்தனைக்கும் சொல்ல போனால் அவளோட கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக இங்கே இருக்கிறா. இன்னுமே அவள் ஏன் இந்த மேக்ஸ் படிக்கிறான்னு அவளுக்கு தெரியாது. அவள் ஏன் இந்த காலேஜில், அதாவது சும்மா என்னதான் பண்ண போறா, அவள் ஃபியூச்சரில் அவள் என்ன பண்ண போறாங்கிறது அவளுக்கு தெரியாது. கன்ஃபார்ம் அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவளுக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த ஸ்டடீஸில் இல்லை, அவளுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்குது. ஆனால் எனக்காக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணில் கலங்கி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, பத்து பத்து பத்துன்னு ஊற்றிட்டே இருக்குது. ஸோ இன்னுமே பேசிகிட்டே இருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட தான் இத்தனையும் சொல்லிட்டே இருக்காரு. அப்படியே உங்களை பார்த்த மாதிரியே பேசுகிறாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் டியரியாக இருக்கா, அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்படியே டேக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. இத்தனைக்கும் காலையில் வந்துட்டு எங்கள் காலேஜ் வரணும், சாயந்தரம் வந்துட்டு எங்கிட்ட டியூஷன் வரணும். அவள் அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி அவளுக்கு அந்த விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குல்ல, அதை பற்றி அவள் மறந்துட்டா இந்த 6 மாதத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ உங்களுக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ்லாம். நீங்கள் வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குவீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ட்ரீம் என்னவா இருந்துச்சு, உங்களோட கனவு இந்த மாதிரி லட்சம் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறதே ஃபீல் ஆகுது. அப்படியே உங்களுக்கு இப்போ அதெல்லாம் நினைக்கவும் அவ்வளோ அழுக வருது. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் போயிடுறா. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிடுறா. மறுபடியும் திருப்பி கூப்பிட்றாரு. இங்கே பாரு, திரும்ப நீ அவகிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவள் வந்துட்டு எனக்கு தான், நான் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரா. ஸோ அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு போயிடுறா. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அழுகு தாங்கவே முடியல. அப்படியே ஒழிப்பிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவர் வந்துட்டு இது வரைக்கும் ப்ரொஃபஸர் மாதிரியே தானே சொல்லி பேசியிருப்பீங்க. ஸோ இவ்வளோ விஷயமும் சொல்லவும் உங்களுக்கு கரெக்டாக சட்டுன்னு எதுவும் மாற்றி சொல்லவும் முடியல. பட்டு அதே ப்ரொஃபஸர் இடத்துல வச்சும் பார்க்க முடியல. ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கும். அவர் வந்துட்டு அப்படி கொஞ்சம் உங்களை ஆறுதல் படுத்துறாரு. ஸோ முதுக்கு அப்படியே தட்டி கொடுக்குறாரு. ஓகே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விடு. ஸோ வந்துட்டு உங்களை ஓய் அப்படின்னு கூப்பிடுவோம். நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, ஏதாவது கோமா அப்படின்னு கேட்குறாரு. கோவம்? ஆமாம், என்னை எதுக்கு டெய்லி அடிப்பீங்க, டெய்லி திட்டுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அப்போ நான் ஸ்கூல் படிக்கிறப்போ நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரிலாம் ஆச்சரியமாக கேட்குறீங்க. என்னோட குட்டி பாப்பாவை நான் பார்க்காம இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக நீ ஒரு 1 மந்த் என்ன பார்த்துருப்பியா? அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு நீ என்னதான் பார்க்க வர அப்படிங்கிறது. இருந்தாலும் நீ போயிடுவேன் விட்டுருவேன்னு நினச்சேன். பட் நீ இந்த அளவுக்கு வருவேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நானே நினச்சி பார்க்கல உன்னால லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. ஸோ ஆமாம் ஆமாம், நல்லா தான் பண்ணுறேன். பட் வெளியே எதுவும் சொல்லிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. ஸோ நீங்கள் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வெக்கப்படவும். ஆனாலும் உங்களுக்கு இன்னும் ஷாக்கு.
உங்களுக்கு எப்படி தெரியும் பற்றி நான் வந்து இவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன், இங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணேன், என் அப்பா இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுவா, நமக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை பற்றி நமக்கு தானே தெரிய வரும். நம்மளே அதை பற்றி தேடி போகலைன்னா கூட அது தன்னால் நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நானே தெரிய வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் நீங்கள் போயிருப்பீங்களே அந்த எல்லா டைமும் அவர் வந்துட்டு அங்கே இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் ப்ரைஸ் வாங்குறது, நீங்கள் வின் பண்ணுறது, விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. சேரப் பண்ணிட்டு கத்திட்டு இருந்திருப்பாரு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இத்தனையும் சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவும் இப்போ தான் அந்த ஃபோன்லேருந்து காட்டுறாரு. நீங்கள் ஓடுனது, அதுக்கப்புறமா அந்த மாதிரி ப்ரைஸ் வாங்குறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் காட்டுறாரு உங்களுக்கு. அப்படியே அதெல்லாம் பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அழுகையும் வருது. ஒரு வழியாக அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரில் அழுதுட்டு அப்படி நிற்கிறீங்க. ஸோ இப்போட்டே என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்துட்டு ஆஃப் டே மட்டும் காலேஜ் வந்தால் போதும், டியூஷன்லாம் வர வேணாம். ஆஃப் டே மட்டும் காலேஜ் வா, பேலன்ஸ் ஆஃப் டே வந்து உன்னோட ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாரு, உன்னோட லட்சியம் என்னமோ அதை பாரு, நான் வந்துட்டு ஆஃபீஸில் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு வந்துட்டு பர்மிஸ்லாம் வாங்கி கொடுத்துறாரு. ஓகே, நீங்கள் வந்துட்டு ஜாலியாக காலேஜ் ஆஃப் டே போவீங்க, படிப்பீங்க, ரெண்டையும் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ செம ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்குது. அவ்வளோதான், ஹாப்பி எண்டிங். பாய், லவ் யூ, சரா, அங்கே